ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இந்த புராண ஸ்லோகத்தாலே ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்தில் எழுந்தருளியிருந்தவர் வியூகவாசுதேவனாக திருப்பார்க்கடலில் சயனித்தார். அவரே அங்கிருந்து புறப்பட்டு எழுந்திருந்து மதுரா நகரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து சகல சேஷ்டிதங்களையும் செய்தருளினார். பூபாரத்தை தவிர்த்தார், தீயவர்களையெல்லாம் அழித்தார், தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்தார், சாமானிய தர்மத்தையும் உலகத்தாருக்கு உணர்த்தி தானே சாட்சாத்தான தர்மம், தன் திருவடிகளில் சரணாகதியே பரமமான உபாயம் அப்படிங்கிறதையும் சொன்னார். சாதுக்களான சஞ்சயன், அக்ரூரர், மாலாக்காரர் இது முதலானவர்களை அன்போடு அருள் பாலித்தார். இப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனே நமக்கு அனைத்து உறவுமாக இருக்க வேண்டும். அவர் திருவடிகளே உபாயம், அதுவே புருஷார்த்தம் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை திருப்பாவை 30 பாசுரங்களாலும் ஆண்டாள் அறுதியிட்டாள். அதில் இன்றைய பாசுரம் பார்க்கடலுள் துயின்ன பரமன்னு இருக்கிறதுனாலேயே அந்த பாலாலேயே சமைக்கப்பட்ட சோற்றை தேவரீர் கண்டுருள வேண்டும், புஜிக்க வேணும். சக்கர பொங்கலோ அக்கார அடிசிலோ தேவருக்கு போக்கியமாக இருக்கும். ஆனால் அதைவிட ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமபோக்கியமாக கொள்ளுகிறீர். இந்த ஜீவன் ஒரு பழம் கனிகிறா போலேயும் ஒரு அக்காரடிசில் பரமபோக்கியமாக ஆகிறா போலேயும் எப்படியோ இருந்தவன் மாறி மாறி இன்று உமக்கு போகமாக வந்து சேர்ந்திருக்கிறான். ஒரு உழவன் தான் விதைக்கிறதுலேருந்து அதுக்கு பூமியை சுத்தம் பண்ணதுலேருந்து எவ்வளவு காரியங்களை பார்க்கிறார். அத்தனையும் பண்ண பிற்பாடு கதிரறுத்து போரடித்து உமி நீக்கி அதில் இருக்கக்கூடிய அரிசியை நன்கு கைக்குத்தி அதற்கப்புறம் அத்தை பானையில் ஏற்றி காத்து கொண்டிருந்து பிரசாதமாக்கி அதில் பாகை சேர்த்து ஆனந்தமாக வைத்து கொண்டு உண்ணுகிறான். அந்த க்ஷேம கிருஷீவலன் எம்பெருமான். கிருஷீவலர்னால் உழவர், க்ஷேம கிருஷீவலர்னால் ஆத்மாக்களுடைய க்ஷேமத்துக்காகவே உழவுத் தொழில் புரியும் சர்வலோக மகேஸ்வரர். அப்படி தேவரீரே இத்தை செய்திருக்கிறதுனாலே அடியோங்களை எல்லாம் போகப் பொருளாக கொள்ள வேண்டும். நம்மையே அக்காரடிசிலாய் சக்கர பொங்கலாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவரீருடைய திருமடியில் வைத்து கொண்டு அடியோங்களை அனுபவித்து உம்முடைய சஸ்மிதமாய் சம்பாஷமானமிவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேணச்ச வீக்ஷணேன அழகான குளிர்ந்த பார்வையை கொடுக்க வேணும். புனிசிரிப்பை மாறாமல் தந்துருள வேண்டும். உம்முடைய பஞ்சு போன்ற அழகான தாமரை திருக்கைகளாலே எம் தலையை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்ம திருவடியை எடுத்து நம் தலையிலும் மார்பிலும் வைத்துக்கொண்டு குங்குமார்ச்சனம் பண்ண வேண்டும். இத்தனை போகமும் தேவரீர் நமக்கு தந்துருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம். கிருஷ்ண சாயுஜ்யமாகிற மோட்சத்தை பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திக்கிறாள்னு வியாக்கியானம். நோன்புக்கு உபகரணங்களை கருவிகளை பிரார்த்தித்தது நேற்றைய பாசுரம். நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பரகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சுடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். என் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பகவத் பந்துக்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம பந்துக்களின் பெருமை புரிய வேண்டும். பெருங்கழிச்சியாக வானவர் போகமாக சக்கர பொங்கல் அக்காரடிசலை செய்ய வேண்டும். அது வாயிலும் போகாமல் கீழேயும் போகாமல் கைவழியே நெய்யாக அப்படி வழிந்து கொண்டு வர அனைவரும் ஆனந்தமாக அனுபவிக்கணும் என்பதை யாதும் ஊரே யாவரும் கேளிர் வசுதைவ குடும்பகம் என்கிற சிறந்த உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டாள் பாடின பாசுரம் இப்பாசுரம். இதை ஏன் சாயுஜ்யம் மோட்சம்னு சொல்லுகிறார்கள்? உபனிஷத்து
சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணான்னு சொல்லுகிறது. வைகுந்தத்தை அடைந்தவன் முதலில் சாமியாபத்தி பெறுகிறான். பிரம்மத்துக்கு இருக்கிற 8 குணங்கள் இவனையும் அடையும். பிரம்மத்துக்கு இருக்கிற ஆனந்தம் இவனையும் வந்தடையும். அப்ப ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் வித்தியாசமே இல்லாமல் பிரம்மம் எத்தனை ஆனந்தத்தோடு இருக்குமோ அத்தனை ஆனந்தத்தை நாம் பெறுகிறோம். இந்த லோகத்தில் ஆனந்தப்படுவோம். ஆனால் துன்பம் கலந்த மகிழ்ச்சி, இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். மாறி மாறி வரும். அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுனே கண்ணன் சொல்லிட்டார். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயௌ தஸ்மாத் யுத்தா யுத்தஸ்வ. சுகமும் துக்கமும், லாபம் வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் மாறி மாறித்தான் வரும். அதை ஏற்றுக்கொள். அது இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் இதே போல சுகதுக்கம் வைகுந்தத்திலும் மாறுமாறுமானால் அல்ல. அது இந்த லோகத்துக்கு பிரகிருதி மண்டலத்துக்குண்டான ஸ்வபாவம். ஆனால் அப்ராகிருத்தமான தைதீப்பியமான திவ்யமங்கள ஆசிரியமான அந்த மண்டலத்துக்கு போயிட்டோம்னால் நித்திய மண்டலத்தில் இந்த துக்கமே கலசாத சுகானுபவம். அப்படிங்கிறத தான் கண்ணன் தெளிவாக சொன்னார். அப்போ இங்கேயும் இதெல்லாத்தையும் அனுபவிக்க பழகிண்டு தான் ஆகணும், பொறுத்துண்டு தான் ஆகணும். ஆனால் அங்கே போன பிற்பாடு பொறுத்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அத்தனையும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதை வரிசையாக இந்த பாசுரங்களில் பார்த்துன்னு வந்துட்டாலே தெரியும். முதல் பாசுரத்திலே இந்த ஆண்டாளுடைய சொல்லாட்சி எப்படி வந்து கொண்டு இருக்கிறது, இப்போ 2 பாசுரமாக எப்படி இருக்குது, அடுத்த 2 பாசுரத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டாலே மெதுவாக வருத்தம் தீரணம் மகிழனம்னு சொல்லிட்டு வந்தவள் வருத்தத்தை பற்றியே பேசுகிறத விட்டுட்டு மகிழ்ச்சியை பற்றியே பேச ஆரம்பித்திருக்கிறாள்ங்கிறது பாசுரத்தின் போக்க பார்த்தாலே தெரிஞ்சு விடலாம். இந்த பாசுரத்திலேயே கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சுடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அணைய பல்கலன். இதெல்லாம் நாம் பூட்டிக்க வேண்டிய ஆபரணங்கள். யாம் அணிவோம். ஆபரணம் அணிந்தா போராது. அதுக்கப்புறம் ஆடை உடுப்போம். ஆடை நன்ன புத்தாடை புனைவோம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்வோம். அப்போ போஜனத்தை, ஆடை உடுத்தலை, ஆபரணங்களை அணிதலை, ஆனந்தப்படுதலை எல்லாமே இத்தோட இந்த பாசுரத்தில் சேர்ந்து இருக்கிறது. இதைத்தான் வைகுந்தத்துக்கு போனால் அனுபவிப்போம். சாயுஜ்யம்னு சொல்கிறது அதுவே. சஹா அஷ்ணுதே, அந்த ஜீவாத்மா முமுட்சுவாக இருந்தவன் பகவத் அனுகிரகத்தாலே அவர் இரக்கத்தாலே அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணப்படுகிறான். அதற்கு முன்பாக பாப புண்ணிய ரூப கர்மங்களை தொலைக்கிறான். தொலைச்சுட்ட பிற்பாடே இதை பற்றின நினைவே அவனுக்கு வருவதில்லை. எந்த இடத்துல கோடு போட்டுக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இது வரைக்கும் துக்கத்தை பற்றி நினச்சி தான் ஆகணும். ஆப்ரயாணாது அகரஹர் அனுட்டீயமான இந்த ஜீவன் புறப்பட்டு போகிற நிமிஷம் வரைக்கும் கூட இந்த சம்சாரத்தினுடைய சுகமோ துக்கமோ மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எந்த நிமிஷத்தில் இவர் கர்மங்களை தொலைச்சுட்டு ஸ்தூல சரீரத்தையும் தொலைச்சு சூக்ஷ்ம சரீரத்தோட அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணிப்பார். அது கிளம்பின உடனேயே நோபஜனம் ஸ்மரநிதம் சரீரம், கீழே கிடக்கிற சரீரத்தை இனிமே நினைவில் கொள்ள மாட்டார். கூட இருந்த உறவுக்காரர்களை இனிமே பார்க்க மாட்டார். கர்மத்தின் பாதிப்பு இனிமே துளியும் கிடையாது. முடிந்து விட்டதுன்னு எழுதிடுத்து உபனிஷத்து. இது முடிஞ்சதுனால் திரும்ப அவன் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி நினைக்கவே மாட்டான். இனிமே நிரஸ்த சுகபாவைக லக்ஷணா, அனைத்து துன்பங்களும் அழிக்கப்பட்டதாய் சுகம் மட்டுமே நினைவில் இருக்கிறதா இருக்கும். அந்த இடத்துல கோடு போட்டுடுறார். இதுதான் இப்போ முதல் கோடுன்னு வச்சுப்போம். இங்கேருந்து கிளம்பி அர்ச்சிராதியில் காலை வச்சுட்டோம் இல்லையோ, அதற்கே சுகதுக்கங்களோ கர்மங்களோ கிடையாது. அர்ச்சிராதியில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே கர்மங்களை தொலைச்சாகணும், ஸ்தூல சரீரத்தையும் விட்டாகணும். அதற்கப்புறம் 12 லோகங்களை தாண்டி நடக்கணும். ஆனால் அது வரைக்கும் கூட சூக்ஷ்ம சரீரம் ஒட்டி கொண்டு தான் இருக்கும். அந்த சரீரத்தையும் விரஜ 2வது எல்லை. அப்போ முதல் எல்லை இங்கேயே அர்ச்சிராதி மார்க்கத்தினுடைய தொடக்கம். திருமலை மலை ஏறுறதுக்காக ஆரம்பிக்கிறோம். முதல் மலைக்கு முன்னாடி கீழே விழுந்து சேவிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு எல்லை இருக்கா? 7 மலை ஏறின பிற்பாடு அப்புறம் அந்த லோகத்துக்குள்ளே போகணுமே, பெருமானுடைய சன்னதிக்குள்ளே நுழைய போகிறோம் இல்லையோ, அங்கே ஒரு எல்லை போட்டிருக்காளா? அந்த 2 எல்லைக்காகத்தான் நமக்கு பட்டை கட்டி அனுப்புகிறா. கையில் ஒரு சீட்டு கொடுக்குறா பாருங்க. எத்தனை மணிக்கு இங்கே கிளம்பினீள் போட்டுடுவா, எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தீள், இத்தனை நாள் வித்தியாசம் இல்லைன்னா பிடிச்சிடுவா. ஏன் மெதுவாக வந்தியா வேகமாக வந்தியா, ஏன் அதை வேகமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறா தெரியுமோ? 25 நிமிஷமான ஆகணும். நீங்கள் வேணும்னு 18 நிமிஷத்தில் கூட வந்துடலாம். வேகமாக வராதிங்கோ, மெதுவாக வாங்கோ. ஏன்னால்
அர்ச்சிராதி மார்க்கம் ரொம்ப நன்னா இருக்கும். அவசரமாக பிரயாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் இல்லையோ. ஒரு 25 நிமிஷம் பார்த்துட்டு போனால் ஒவ்வொன்றா என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். பரபரப்பாக போயிட்டா அப்போ மார்க்கத்தை விட்டுடுவோம். போய் சேர்ற லட்சியம் பிராப்பியம் எவ்வளவு உயர்ந்ததோ அதற்கு இருக்கிற மார்க்கமும் நன்னாத்தானே இருக்குது. அதைத்தான் அர்ச்சிராதி கதி சிந்தனம்னு சொல்லுவார்கள். அதை போல திருமலையிலே இந்த கரையை இந்த எல்லையை தாண்டிட்டோம்னால் அப்புறம் எதையோ பேசிக்கொண்டோ தூங்கி கொண்டோ அந்த எல்லைக்கு போகிறதில்லை. போகிற வழியெல்லாம் அர்ச்சிராதி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லோகம். அங்கங்கே இருக்கிறவா சத்கரிக்கிறா. மான் தான் பார்த்தோம்னால் உத்தராயணத்தினுடைய அதிபதியாக இருக்கலாம். மயிலைத்தான் பார்த்துருக்கணும்னால் சம்பத்சரத்தினுடைய அதிபதியாக இருக்கலாம். அதோ ஒரு ஆனை அப்படி மூலையில் தெரிகிறாப்பில் இருக்கேன்னால் அது வருணரோகத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். அப்படித்தான் தன்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கு மார்க்கத்தையே பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்போ 2 எல்லை. இந்த எல்லையில் கர்மங்கள் தொலைஞ்சிடும், அந்த எல்லையில் சூக்ஷ்ம சரீரமும் தொலைஞ்சிடும். உள்ளே போன பிற்பாடு அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கும். இது வரைக்கும் சரீரம்னு பாஞ்ச பௌத்திகமாக சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்ராகிருதமாயிடுறது. ரஜோகுண தமோகுணம் கிடையாது, சத்தகுணம் மாத்திரம். சத்தகுணம் மாத்திரம்னு சொன்ன உடலேயே இந்த இத்தனை ஆனந்தமும் ஒட்டினுடும். இப்போ பாட்டில் ஆனந்தம் மட்டும்தானே இருக்குது, துக்கத்தை பற்றின பிரஸ்தாவமே இல்லையேனால் துக்கம் வர்றதுக்கு ஹேத்துவாக இருக்கிற எதுவும் நம்மக்கிட்ட இல்லையே. கர்மங்கள் துக்கம் வர்றதுக்கு காரணம். 2 ரஜோகுண தமோகுணங்கள் துக்கம் வர்றதுக்கு காரணம். அது தூண்டப்பட்டு தான் ஈடுபடுகிறோம். எப்போ இந்த 2ஐயும் இந்த 2 இடத்துலையும் தொலைச்சிட்டோமோ அப்புறம் துக்கத்துக்கு ஹேத்துவே இல்லையே. ஆனந்துக்கு மட்டும்தான் காரணம் இருக்குது. பகவான் எப்போதும் ஆனந்தமயமானவர். அந்த ஆனந்தத்தில் தாரதம்மை இல்லாத கிடச்சுடுத்து. இப்போ உள்ளே போன பிற்பாடு அந்த ஆனந்தத்தோட பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்போம். இதைத்தான் சாயுஜ்யம் மோட்சம்னு சொல்கிறது. அவரும் இப்படி இருப்பார், நாம அங்கேயே இருப்போம். துளி கூட அப்படி இப்படி நகர மாட்டோம். அவிபாகேன திருஷ்டத்வாத், அவிபாகேன திருஷ்டத்வாத். அவனை விட்டு பிரியாமல் அனுபவிப்பதாகத்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அவன் எங்கோ தனித்தல்ல. இந்த பிரம்மத்தை விட்டு ஆத்மா பிரிய மாட்டார். இங்கேயும் பிரியவில்லை, இங்கும் பிரிய மாட்டார், அங்கும் பிரிய மாட்டார். அவினாபூதமாகத்தான் இருப்பார், அபிருதக் சித்தமாகத்தான் இருப்பார். ஆனாலும் இங்கு பிரியவில்லைங்கிற அறிவு இருக்காது, அங்கே பிரியவில்லைங்கிற அறிவு மலர்ந்து விடும். இங்கேயும் நாம் பிரியறதில்ல தான், தெரியலையே. சுற்றி பார்த்தா ஒன்று அவர் இருக்கிறதா தெரியலையே. எங்கேயோ எச்சத்து போகிறோம், அழுக்கு பண்ணுறோம், காலால் மிதிக்கிறோம், அங்கெல்லாம் அவர் இருக்கார் நினச்சிட்டு இருக்கமான்னு. அதுக்கு என்ன வாயை கொப்பளிக்கலாங்கிறீரா வேண்டாங்கிறீரா? குளிக்கலாம்ங்கிறீரான்னால் அந்த எண்ணத்தோடு செய்கிறோமா? ஆமாம், நாம் பண்ணுற தவறுகளை வாத்சல்யத்தோட கூடின எம்பெருமான் இத்தை குற்றத்தை குணமாக கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டு இருக்கமானால் இப்படியெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துட்டு இருக்க முடியுமா சுவாமி? அப்படியா வாழ முடியும்னால் பயப்படணும்னு சொல்லலையே, நன்றியோடு இருக்கணும் தானே சொல்கிறேன். அவர் ஒன்றும் பயப்படுன்னு சொல்லவே இல்லையே. ஒரு தாயார் பக்கத்தில் குழந்தை படுத்துட்டு இருக்கு, அந்த குழந்தை மலமூத்திரம் பெருக்கும், அப்படியே அந்த மூத்திரம் தாயார் பேரில் பட்டுவிடலாம். அதுக்குன்னு குழந்தை பயப்படணும்னா தாயார் எதிர்பார்ப்பாள். ஆனால் என்ன எதிர்பார்க்கலாம், பார்க்கிறார்களான்னு அடி எனக்கு தெரியாது, அது பெண்ணினத்தை கேட்டால் தான் தெரியும். ஆனால் என்ன எதிர்பார்க்கலாம்னு சொன்னால் அதை நாளைக்காவது இப்படியெல்லாம் இருந்தால் கூட நம்ம அன்போடு இருந்திருக்கோமே, அந்த அளவுக்கு குழந்தைக்கும் தாய்க்கும் உறவுங்கிறத உணருமா, அவ்வளவுதான் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அடி எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பு தப்பே இல்லையோ, அது வேணுமே. அது வேணுமேன்னா சர்வலோக மகேஸ்வரன் அதை மட்டும் எதிர்பார்ப்பறானால் அவர் அதையும் பார்க்கறதில்லை. ஆனால் நாம அத்தை அவருக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இத்தனை தவறுகளும் நடந்திருக்கே, ஆனால் தேவரீர் ஒன்னையும் பார்க்காம நம்மகிட்ட அதிவாத்சல்யத்தோடு இருந்திருக்கிறீரே, அப்போ அதற்கு கிருத்தஜத்தை உடையவனாக இருப்பேன் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பாசுரத்தின்படி பார்த்தால் இங்கேயும் தாண்டுறோம், அங்கேயும் தாண்டுறோம். அங்கே போன பிற்பாடு சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபசிதா, பிரம்மத்தோட சேர்ந்து விட்டே பிரியாமல் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை அக்காரடிசிலாக உண்போம். நாமும் அவரும் சேர்ந்து இங்கே கூடியிருந்து குளிர்ந்துங்கிறது யாரை தெரியுமோ? முக்தி அடைந்திருக்கிற ஜீவனும் பரமாத்மாவும் கூடி இருப்பார்கள், குளிர்வார்கள். இது நம்மளை பற்றி சொன்னது இல்லையானால் அந்த ஒரு ஜீவன் ஒரு பரனோட கூடினான்னு சொன்னாலே அவனோட விட்டு பிரியாது இருக்கிற அத்தனை ஜீவர்களும் கூடினார்கள் தான் அர்த்தம். இங்கே அவர்கள் கூடாமல் நாம் எத்தனை கூடினோம்னு சொன்னாலும் பொருந்தாது. அவர்கள் கூடிட்டார்கள்ங்கிறத புரிஞ்சின்றால்தான் நாமும் கூடுறதுக்கு தான் இருக்கோம், இங்கேயும் கூடித்தான் இருக்கோம், எந்த பிரிவுக்கும் விடமில்லை என்ன பெருமான் சேத்தனா சேத்தனத்தோட விசிஷ்டமாகத்தான் இருப்பார்.
அவர் எப்போதும் தன் சொத்தோட கூடியிருப்பார். அதை பார்க்கறதுக்கு தானே அர்ஜுனன் ஆசைப்பட்டான். மொத்தம் என் சொத்து அர்ஜுனான்னு 10வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். கேட்டுக்கொண்ட அர்ஜுனனுக்கு அது எல்லாத்தோடையும் ஒன்றை நான் சேவிக்க முடியுமான்னு கேட்குறான். இப்போ இங்கே இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு இந்த ஊரில் ஒரு வீடு இருக்கலாம், ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சேவைக்கு போனால் வாங்கணும்னு வாங்கியிருக்கலாம், சரி கீழே வீடு மேலே வீடு ரெண்டுலையும் வச்சுப்போம், அதனால் திருக்கண்ணபுரத்தில் ஒன்று வாங்கி வைக்கலாம், திருமலைக்கு கீழே தான் மூலையில் ஒரு இடம் இருந்தால் வச்சுருப்பேள். உடனே அடியேன் சொன்னேன், அப்போ இது இத்தனை வீட்டோட சேர்த்து உங்கள் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதெல்லாம் பண்ண முடியாது. அந்தந்த வீட்லேயே இருக்கிற ஒரு அறைக்கே தாண்டி இவரால் வர முடியாது. இவர் எங்கே எல்லா வீட்டோட நம்ம சேர்த்து சேவிக்கலாமா? ஆனால் அவன் கேட்டுட்டான், விபூதி அத்தனையோடையும் உன்னை சேவிக்க வேணும். தாராளமாக அர்ஜுனா, இதை ஒருத்தரும் கேட்கலே, நான் காட்டுறேன். இப்போ என்ன விஸ்வரூபத்தை, விஸ்வமே தனக்கு ரூபம், எதது என் விபூதின்னு சொன்னேனோ அது அத்தனை என் சரீரமாக இருக்கு பார்னு தான் 11வது அத்தியாயத்தில் காட்டுகிறார். ஆக அவர் எதை விட்டும் பிரிய மாட்டார், இங்கும் பிரிய மாட்டார், அங்கும் பிரிவில்லை. இந்த பிரிவில்லைன்னு நினைச்சிருந்தால்தான் எல்லா ஆபத்துக்களையும் கவலையும் சமாளிக்கக்கூடிய தெம்பே வரும். அவரோட கூடவே ஒட்டி கொண்டிருக்கிறோம், எந்த பிரிவும் இல்லை. இன்னைக்கு வராப்புல இருக்கும், மேகன் நகர்றா போல அத்தனை துன்பங்களும் கழியும். ஆனாலும் துன்பம் இல்லாமல் சம்சாரத்தில் இருக்க முடியாது, மாறி மாறித்தான் வரும். அப்படி இருக்க வேணுமானால் அதற்குரிய சரணாகதி அனுஷ்டித்து அவரே கொடுப்பார். கொடுத்தன்னைக்கு பெற்ற ஆனந்தமாக அனுபவிப்போம். இதைத்தான் கூடியிருந்து குளிர்ந்தென்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் வேத வாக்கியத்தின்படி சாயுஜ்யமாகிற மோட்சத்தை பிரார்த்தித்தாள். நேற்றைக்கு சாமியாபத்தி மோட்சம், இன்னைக்கு சாயுஜ்யம் மோட்சம். இது சாஸ்திரபரமாக பார்த்தா. அதே நோன்பு பரமாக பார்த்தா செஞ்சுட்டு இருக்கிறது நோன்பு தானே. உபகரணங்களை கேட்டது நேற்றைய பாசுரம், சம்மானத்தை கேட்டது இன்றைய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யார் கூட மாட்டோம்னு இருந்தாலும் சட்டுன்னு ஜெயிச்சுடுவாரான் கண்ணன். அப்போ கூடுவோம்னு இருந்தால் தோற்றுடுவர். கூடாரை வெல்லும், கூடுவோம் என்பாரிடத்தில் தோற்கும். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்த நாமத்தில் ஆசை. இன்னைக்கு பாட்டும் கோவிந்தா, நாளைக்கு பாட்டும் கோவிந்தா, நாளை மறுநாள் பாட்டும் கோவிந்தா. அப்போ கடைசியாக 3 முறை கோவிந்த 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 என்று சொல்லி திருப்பாவையே சமாப்தி பூர்ணம். இதற்கு மேல் இருவரும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சுபம் போட்டு முடிச்சுடுறாள் இல்லையோ. நாடகத்தெல்லாம் பறிச்சா கடைசியில் போடுற மாதிரி நிஜமாவே அதானே. கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொன்னால் யாவதாத்ம பாவின்னு எழுதுவார்கள். இனிமே இந்த ஜீவாத்மா இருக்கும் வரை கர்ம சம்பந்தம் இல்லாமல், அஜ்ஞான சம்பந்தம் இல்லாமல், தேக சம்பந்தம் இல்லாமல் ஆனந்தம் ஆனந்தம். அது எத்தனை நாள் இருப்பார் ஜீவாத்மா? நித்தியம். அப்போ யாவதாத்ம பாவி இனிமேல் வருங்காலமெல்லாம் காலமெல்லாம் 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 என்று எத்தனை காலமெல்லாம் சுழ்ந்தாலோ அப்படி அவன் ஆனந்த பரிதனாய் ஆனந்த சாகரத்தில் திளைக்கிறான்னு சொல்ல வந்தது. வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு உம பாட வந்தோம், பறை கொள்ள வந்தோம். உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம். இப்போ இந்த பாசுரங்களெல்லாம் பாடினோம். மார்கழி நோன்பு நோற்றோம், அதற்கு சம்மானம் யாம்பெரு சம்மானம். கண்ணனுடனே அப்படி நில்லுங்க, இந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தனியாக வந்து உனக்கு தரேன். நாடு புகழும் பரிசினால் நன்னாக மேடை போடணும், ஒளி விளக்குகள்லாம் போடணும், எல்லா இடத்துலையும் சுவரொட்டி ஒட்டணும், நீ எல்லாரையும் போய் தண்டோரா போட சொல்லணும், எங்கள் ஒவ்வொருத்தியாக மேடைக்கு கூப்பிடணும், எல்லாரையும் கைத்தட்டு கரகோஷம் பண்ண சொல்லணும். அப்புறம் குடு வாங்குகிறோம். இந்த தனி உள்ளே போய் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்குறதெல்லாம் வரலை. மொத்த பேரும் பார்க்க வேண்டாமோ? அது என்ன தனியாக கூட்டின்னு போய் கொடுக்குறது? நீ இப்போ நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நாடே பார்க்கணும், நாடே புகழணும். அப்படி வேணும் உமக்கு வேணுங்கிறத கேளும்னு கண்ணன் சொல்ல. சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அடிவோம். சூடகம் கையில் மணிக்கட்டில் போட்டுக்கிற ஆபரணம், தோல்வலை தோளில் போட்டுக்கிறது, தூடகமே தோல்வலையே தோடே கீழ்காதில் அணிஞ்சிக்கிறது, செவிப்பூவே மேல்காதில் அணிஞ்சிக்கிறது, பாடகமே காலில் போட்டுக்கிறது என்ற அணைய பல்கலனும். ஒரு 5 சொன்னேன், அதுக்குன்னு 5 மட்டும்தான் நினச்சுனுடாதே. அப்புறம் கார்த்திகை வரும், பொங்கல் வரும், தீபாவளி வரும், வரிசையாக வாங்கணும். அதனால் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம். அதுக்கப்புறம் ஆடையுடுப்போம்னால் ஏன் உனக்கு கிரமம் சரியா இல்லை போல் இருக்கேன். ஆபரணங்கள்லாம் போட்டுனுட்டா ஆடையை உடுத்துக்க முடியும்? ஆடையை உடுத்து விட்டுத்தானே போட வேண்டும். வாஸ்தவம் தான். கொஞ்சம் பரபரக்கில் கண்ணன் மாற்றி எடுத்து கொடுத்துட்டார். அவர் முதல்ல ஆபரணங்களை கொடுத்துட்டார், அவர் கொடுத்துத்தானே இப்போ போட்டுக்க போகிறா. அப்போ ஆடையுடுப்போம்னு இருக்கே, ஆபரணத்தை அணிவோம்னு இருக்கேன்னால் அதெல்லாம் முதல் பாசுரம் 2ஆம் பாசுரத்திலேயே அவர் கொடுத்துங்கிறத சொல்லியாச்சு.
எப்போ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோமோ இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்னால் நோன்பு ஆரம்பிக்கச்சே. இப்போ நோன்பு முடிஞ்சு போச்சுன்னு அறிவிக்கணும் இல்லையோ? இல்லைன்னா எப்பவுமே நெய் உண்ணோம் பால் உண்ணோமா? ஒரு மாதத்துக்கு தானே நெய் உண்ணோம் பால் உண்ணோம், அதனால் நோன்பை முடிச்சு வைக்கணும் இல்லையோ? இப்போ இந்த பாட்டில் எல்லாத்தையும் சாப்பிடுவோன்னு வந்துருப்பாங்க. 2ஆம் பாட்டில் மாட்டோம் மாட்டோன்னு தொடங்கி 27ஆம் பாட்டில் சாப்பிடுவோம்னால் இது மாட்டோன்னு சொல்லச்சே நோன்பு ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இப்போ சாப்பிடுவோன்னு சொல்லச்சே நோன்பு முடிஞ்சு போட போகிறதுன்னு அர்த்தம். அதனால் அவரே எடுத்து கொடுப்பறா. உண்ணாவிரதம்னு இருப்பா, பெரிய தலைவர்கள்லாம் இருப்பா. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மற்ற பேர்லாம் சத்தம் போண்டே இருப்பா. சரின்னு அவர் ஏற்றுப்பார். அப்புறம் கிட்டக்க இன்னார் பழரசத்தை கொடுத்து முடித்து வைத்தார். இவரா பழரத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? இவர் நோன்பு இருந்திருக்கார். அப்போ இன்னொருத்தர் கொடுத்து தானே சாப்பிடுவா. அதை முடித்து வைத்ததுக்கு படமெல்லாம் போட்டுருவா. அந்த மாதிரி இவ ஆரம்பிக்கச்சே நெய் உண்ணோம் பால் உண்ணோம், அது இவாளா பண்ணுது. இப்போ பழரசத்தை கொடுக்கறது பெருமாள் தான் கொடுக்கணும். அதனால தான் மலரிட்டு நாம் முடியோங்கிற இடத்திலே நாங்களா மலரிட்டு முடிக்க மாட்டோம், ஆனால் அவரா பூச்சூட வந்தால் தடுக்க மாட்டோம். இப்போ கண்ணன் தானே கொடுக்க வேண்டும், கொடுக்க வேணும்னு பாட்டில் இருக்கே. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரவண்டு. உம்மை பாடுவோம் பறை கொள்வோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே பறை தருதி ஆகில்னு இருக்குது. அப்போ பறையை நீ தான் கொடுக்கணும்னு பாசுரம் இருக்குது, பாடி பரகொண்டுன்னு பாட்டு இருக்குது. அப்போ அவர் கொடுத்துத்தான் பெறுகிறோம், நாம அல்ல. யாம்பெரு சம்மானம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து. இப்போ தான் உலம் இது ஏற்றிருக்கோம். அது நன்னா கொதித்து பால் சோறு சமைக்கணும். இப்போ இன்னைக்கு கார்த்தால் எல்லோரும் சக்கரை பொங்கல் பண்ணணும். சீக்கிரம் 4 மணிக்கு வச்சா தான் ஆகறேங்கிறது. இப்போ அது நிறையா பண்ணணுமா குறைச்சலாக பண்ணணுமா? பெருமாள் நிறைய அம்சிவார். இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லாமல் எத்தனை நாள்லாம் விட்டுட்டோமோ விட்ட அன்னைக்கெல்லாம் சேர்த்து வச்சு பார்ச்சோறு மூட நெய் பெய்து. மூடனா பாத்திரத்தை மூடவா பார்ச்சோரை மூடவா? பெரிய பாத்திரத்தில் இங்கேயான அரையாழாக்கு அரிசி போட்டிருந்தா அப்போ அது எதை மூடான்னு தெரியணும் இல்லையோ? பாத்திரம் நிறையா அரிசி பொங்கணும், அரிசி பொங்கன உயரத்துக்கு தயிர், அதுக்கு மேலே இருக்கிற நெய் ததும்பணும். அதனால தான் பார்ச்சோறு மூட நெய் பெய்து. 1க்கு 1 நெய்யெல்லாம் போகாது, 1க்கு 3 அவ்வளவு இருந்தால் தான் நல்லா மூடின்னு இருக்கும். இப்போ பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார அதை எடுத்து அப்படி சாப்பிடன்னு போகிறச்சே பெருமாளுக்கு கொண்டு போய் கடைசி அதை முந்திரி பருப்பு திராட்சை பருப்பு பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு அந்த அந்த நெய்யும் அந்த முந்திரி பருப்பு திராட்சையும் அப்படி போட்டுன்னு இருக்கணும். அதோடு சேர்த்து கலரிட்டு கீழெல்லாம் நிறையா முந்திரி பருப்பு திராட்சை வரணும். ஏன்னா இப்படி ஒரு கரண்டி எடுத்து மேலே போட்டுட்டு தளியை கண்ட்ரோல் பண்ணிடுவா. அது மேலே இருக்கிற பெருமாள் கிடுகிடுன்னு எந்த கண்ணனுக்கு பண்ணுறீங்களோ அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள்லாம் எங்கே போவா? அதனால் முதல்ல ஒரு எட்டு போட்டு கரண்டியால் கீழெல்லாம் கலரிடுங்க. கலரிவிட்டால் கீழே இருக்கணும். அப்புறம் கடைசியாக ஒரு கரண்டியை தனியாக வச்சுட்டு அதை எடுத்து மேலே சேர்த்துட்டு கண்டோரில் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நித்தியபதி சாப்பிட்டு பார்க்குற இல்லையோ? நீங்கள் கூட பொங்கல் கார்த்தால் பண்ணியிருக்கலாம், தனுர்மாசத்துக்கு பண்ணிவிட்டு தான் கிளம்பி வந்திருப்பீள்னு வச்சுக்கோ. யாரும் பால் சாப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு பானம் சாப்பிடுவா. சரி ஆயிடுத்து பெருமாளுக்கு திருவாராதனை தனுர்மாசம் ஆயிடுத்து, காலக்ஷேபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சாப்பிட்டு வருவீள். நித்தியம் பொங்கலை சாப்பிட்ருப்பீள், பாலை சாப்பிட்ருப்பீள். இன்றைக்கி சக்கரை பொங்கலை சாப்பிட்ருப்பீள், பாலை சாப்பிட்ருப்பீள். இதனை மாதிரி இருக்கும். அப்போ பொங்கலை சாப்பிட்டுட்டு பாலை சாப்பிடச்சே பால் நன்னாத்தான் இருந்தது. இன்றைக்கி சக்கரை பொங்கலை பாலை சாப்பிடச்சே ரொம்ப சுமார். ஏன் சக்கரை போடலையா, கூட போட்டிருக்கணுமா தெரியலையே. இப்போ வித்தியாசம் நன்னா பளிச்சுன்னு நாக்குக்கு தெரிஞ்சு சொல்லியோ. நித்தியப்படி லௌகிக விஷயத்தோட லௌகிக விஷயத்தை அனுபவிச்சிருந்தா லௌகிகம் நன்னா இருக்கும். பகவத் விஷயத்தை அனுபவிச்சுட்டு லௌகிகத்தை பார்த்தா பிரயோஜனமே இல்லைன்னு தோணிப்படும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? பொங்கலுக்கும் பாலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பாலுக்கும் சக்கரை பொங்கல் அனுபவிச்சா பிரம்ம அனுபவம், அப்புறம் பால்ன்ற லௌகிகத்துக்கு வந்தா ஒன்று ரசிக்கலை சுவாமி. அதுதான். ஆனால் நித்தியப்படி பொங்கலை சாப்பிட்டுட்டு பாலை சாப்பிட்டாலோ பாலை தனியாக சாப்பிட்டாலோ ரொம்ப நன்னா இருக்கும் பால். அப்படித்தான் நம்ம லௌகிகத்தை நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய சக்கரை பொங்கலே வைக்கலையே, வச்சுட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு சப்பே இல்லை சுவாமி. ஒன்றும் சக்கரையும் இல்லை சப்பும் இல்லை, எதுவுமே நன்னா இல்லை, வேண்டான்னு விட்டுடுவோம். இதைத்தான் கொஞ்சம் நம்ம பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். அவர் தான் அச்சுவை தேரலங்கோ நலங்கடல் அமுதமென்கோன்னு தெரிஞ்சுட்டோம்னால் அப்புறம் சிரமம் வராது. அதனால் இந்த பாசுரத்தையே உண்மை தெரிஞ்சுடலாம். நம்ம கூடார வெல்லும் சீர் பாசுரம்னா இன்னைக்கு கார்த்தால சாப்பிடச்சே பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பத்தியா நேற்று வரைக்கும் இதை சாப்பிட்டோம், புளியோதரை சாப்பிட்ருக்கோம், முந்து மத அழித்தான், அன்றைக்கும் பால் நன்னாத்தான் இருந்தது. நாளைக்கு தத்தியோனை சாப்பிட போகிறோம், பால் நன்னாத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கூடார வெல்லும் சீர் அன்றைக்கி மட்டும் பால் நன்னா இல்லை.
ஏன் இல்லைன்னா பக்கத்தில் அதை விட ஒசந்த போகம் இருக்கும் இல்லையோ, அதனால தான் அது நல்லா இருக்க மாட்டேங்கிறது. கோவிந்தா பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம் தோல்வலையே தோடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. ஏன் இத்தனை நெய்யும் குத்திட்டு முழங்கையிலேயே வழியணும்? வாயில் போட்டுக்கூடாதா? ஏன் முழங்கை வழியாக வழியணும்னால் இத்தனையும் உமக்காக சமர்ப்பித்தோமே தவிர உம்மை தவிர மற்றொரு போகத்தில் எமக்கு விருப்பமில்லை. இப்போ இந்த முழங்கையில் வழியாமல் வாய்க்குள்ள நெய் போயிருக்கும்னு ஆண்டாள் பாடியிருந்தால் அப்போ கண்ணனைத் தவிர உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை இருக்குன்னு ஆயிடும். அப்படி கிடையாது, கண்ணன் தான் உண்ணு சோறு. அதனால தான் எத்தனை நெய் தழுமிட்டு இருந்தாலும் அது தேவரி இருக்குங்கிறதுக்காக சமர்ப்பிச்சோமே தவிர அதை போக்கியமாக எடுத்துக்க மாட்டோம். நீர் தான் பரமபோக்கியம், நீர் தான் சோறு, நீர் தான் பாலும் சர்க்கரையும். அப்போ இது நீர் கண்டருள பண்ணினபடியால் இது எங்களுக்கு பிரசாதம் என்று தான் இதை நாம் போகமாக எடுத்துப்போமே தவிர நேர போகம் போக்கியம்ங்கிறது தேவரீரே. அதனால தான் கூடியிருந்து குளிர்ந்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து முழங்க வழியாக நெய் போடும்னு சொல்லச்சேவே அது பிரதான ஆனந்தம் எங்களுக்கு இல்லை. உன் திருமுகமண்டா மலர்ச்சி அதை சேவிக்கிறது தான் எங்களுக்கு சக்கர பொங்கல். அப்போ அந்த முகம் எப்போ மலரும்னால் இந்த சக்கர பொங்கலை பார்த்தா. அதுக்கு தான் 3 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நன்னா கலரி அது 1 3 நெய்யெல்லாம் விட்டு முந்திரி ஒரு பாதாம் பருப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா? விலையே கூட போய்டுறது இன்றைக்கி. எல்லாரும் நீர் சொல்கிறபடிக்கு ஒரு அரைப்படி பண்ணணும்னா கூட 1000 ரூபா ஆகிடும் போல் இருக்கே. ஏன்னா அவ்வளவு நெய் வாங்க வேண்டியிருக்கு, பால் வாங்க வேண்டியிருக்கு, நேரம் இருக்குது. பண்ணணும் என்னால் 1000 ரூபாய் செலவழித்து தான் பண்ணணும்னு அவர் சொல்லலை. 2 கோணத்தில் பாருங்க. இன்றைக்கி அப்படி ஒன்று 1000 ரூபாய் இல்லாமலும் யாரும் இல்லை. எல்லாரும் பலரும் வச்சுருக்கா. யாரோ ஒரு சிலர்கிட்ட இல்லாத இருக்கட்டும், அவர்களை எப்படி பார்த்துக்கணுமோ இன்னும் நன்னாவே பெருமாள் பார்த்துப்பார். இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்கா அவங்ககிட்ட, பண்ணு, 4 பேரை கூப்பிடு, குடு, பெருமாள் கண்டருளட்டும். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லா செழிப்பும் செல்வமும் பெருகட்டும். ஏன் நாட்டுக்காக நினச்சின்னு பண்ணுவோம், நம்ம பாஷைக்காக நினச்சின்னு பண்ணுவோம், நம்ம உற்றார் உறவினருக்காக நினச்சின்னு பண்ணுவோம். நமக்குத்தான் பண்ணணுமன்னா இன்னொருத்தருக்குங்கிற எண்ணமே இருக்கக்கூடாதா? பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிறா. அப்போ இதெல்லாம் பண்ணி யாருக்கானு கொடுத்துட போகிறோமா? நம்மளை தான் சாப்பிட்டுணுமா? பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணுவோம், 10 பேரை கூட்டு கொடுப்போமே. இந்தா சாப்பிடுனால் 2 பயன், பசி ஆறும், பகவத் பிரசாதம் ஞானத்தை வளர்க்கும், 2 பெருமை ஏற்படும் இல்லையோ. அதுக்காகத்தான் இந்த பிரசாதமாக ஆண்டாள் பாடி வைத்திருக்கிறாள். 27ஆம் பாட்டு கிருஷ்ண சாயுஜ்யம்ங்கிற மோட்சத்தை பற்றி பார்த்துட்டோம். இன்னும் நாம் 26ஆம் பாட்டு சாமியாபத்தி அடைந்து விட்டு அப்புறம்தான் சாயுஜ்யத்தை பார்க்கணும். 27ஆம் பாட்டில் வேடிக்கையாக சொல்லுவாள், ஆடை உடுப்போம் உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம். அப்போ இது வரைக்கும் ஆடையெல்லாம் உடுத்துக்கலையானால் கிருஷ்ணநாமம் கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம். கோவிந்த நாமத்தை சொல்லுவோம், ஆடை உடுப்போம்னால் கோவிந்தர் பக்கத்தில் இருந்து நேரம் இருந்தார்னா ஆடையை எடுத்துன்னு போடுவர். ஆனால் கோவிந்த நாமத்தை தள்ளி இருந்து சொன்னால் இல்லாத ஆடையும் கிடைக்கும். திரௌபதி கிடைச்சதோ இல்லையோ, அவள் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு கூப்பிட்டா ஆடை போயின்னு இருக்கே, போன ஆடை கிடைத்தது, புடவை இழுத்துன்னு இருக்கான் கிடைச்சது. ஆனால் இதே நேர கண்ணன் இந்த குழந்தைகள்லாம் மரக்கலையில் தொங்க விட்டுட்டு குளிக்க போனால் மொத்தத்தையும் எடுத்துன்னு போய் தலையில் தலப்பாக கட்டினுட்டு ஏறி உட்காந்து விட்டார். நின்று கண்ணாடி நாங்கள் மேலே வரணும் என்னால், அதெல்லாம் கை கூப்புங்க அப்புறம் தான் தர முடியும்னால். கையை கூப்பினா மானத்தை மறைச்சிக்கணும் என்னால், அதை விட்டால் தானே நான் தருவேன். நீங்கள் அபிமானத்தோட துரபிமானத்தோட இத்தனை நாள் இருந்துடும் இல்லையோ, அதை விடுங்கோ. தோழியும் நானும் தொழுதோம் ஆண்டாளுடைய பாசுரம். ஒரு கையை ஒருத்தி கொடுத்தாலாம், இன்னொரு கையை இன்னொருத்தி கொடுத்தாலாம், 2 பேரும் வலது கை இடது கையை வச்சுன்னு கை கூப்பினாலாம், இன்னொரு கையால் அப்படி மானத்தை மறைச்சிருந்தாலாம். கண்ணன் பார்த்தார், ஒரு கையால் தொழுதால் அந்த கையை வெட்டிடுன்னு நான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். 2 கையால் தொழுனால் அதுக்கப்புறம் 2 கையாலே தொழ இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை உடையவரிடத்திலே விண்ணப்பம் செய்தாள், நான் என்ன 2 கையும் விட்டு கை தூக்கினேனா? திரௌபதி தூக்கினாள், அவளுக்கு கிடைச்சிருத்துப்போ. அதனால் நமக்கே பகவான் அருள் செய்வார். நம்முடைய வெட்கம் மானத்தை துறந்து தேவரீரேன்னு சமர்ப்பித்து விட்டாள். அதனால தான் வேடிக்கையாக சொல்லுவா, கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம்னால் உன்னை பார்த்தா ஆடை போடும், உன் நாமத்தை பாடினா ஆடை கிடைக்கும்னு அர்த்தம். இதை விட பகவானை விட திருநாமமே தேவலேன்னு தெரிஞ்சு கொடுத்து. கீழ்ப்பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளு நிலையாய் அருள். இப்போ கீழேந்து பல பாசுரங்களை நம்ம சேர்த்து பார்த்து ஒரு அர்த்தத்தை முழுமையோடு புரிஞ்சுக்கணும்.
ஆளுநிலையாய் அருள். தேவரியர் அனுகிரகிக்க வேணும். அருள் அருங்கிறத விடாமல் முதல் பாட்டிலேருந்து சொல்லி கொண்டு வருகிறாள். இங்கே எதை அருளணும்னு கேள்வி. பாஞ்சசன்னியம் போல்வன சங்கங்கள், பெரும்பறை, பல்லாண்டி செய்ப்பார், கோல விளக்கு, கொடி விதானம், இதெல்லாத்தையும் கொடுங்கிறது இந்த பாசுரம். இதுக்கு கீழே 25வது பாசுரத்தில் வருத்தமும் தீர்ந்து மகிழ வேண்டும். என்ன செய்தால்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணென நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில். தேவரீர் தான் பறை தர வேண்டும். தந்தால் திருத்தக்க செல்வமும் சேகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அப்போ அடியோங்களுக்கு வருத்தம் தீரணும், மகிழணும். அதற்கு நீ பறை தந்தால். இது 25ன்னு போட்டுங்க. 25ஆம் பாட்டில் வருத்தம் தீர்தல், மகிழ்தல், பறை பெற்று கொள்ளுதல். இது 25ல் இருக்குது. 26லே விளக்கு வேணும். கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆளுநிலையாய் அருள். அப்போ கோல விளக்கு, கொடி, விதானெல்லாம் வேணும், தரணம்னு இருக்குது. அவர் அருள் இருந்தால் சாபம் இழியும். கீழ்ப்பாட்டில் இருக்கே, அவர் அருள் இருந்தால் தான் நம்முடைய எல்லா சாபங்களும் போகும். கஞ்சன் வையத்தில் நெருப்பெண்ணென்னு நெடுமாலே பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீரும். வருத்தம் தீரணும் மகிழன்னாலும் அருள் வேணும்னு தெரிஞ்சுது. கோலவிளக்கு, கொடி, விதானம் வேணும்னாலும் அருளணும்னு புரிஞ்சுது. இன்னும் கீழே ஒரு பாட்டு போங்க. 24ஆம் பாசுரத்துக்கு போனால், என்று என்று உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு. அந்த பாட்டிலையும் இறக்கம் வேணும்னு தெரியாது. அது எதுக்கு வேணும்? உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடணும்னாலும் நீ இறங்க வேண்டும். உன்னை அர்த்தித்து வந்து கேட்கணும்னாலும் நீ அருள வேண்டும். கோலவிளக்கு, கொடி, விதானம் வேணும்னாலும் நீ அருள வேண்டும். சூடகம், தோல்வலே, சக்கர பொங்கல் வேணும்னாலும் நீ அருள வேண்டும். 24லேருந்து இதெல்லாம் அருளணும்னு தெரிஞ்சது. இன்னும் ஒரு பாட்டு கீழே போவோம். மாரிமலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். எங்களுக்கு என்ன காரியத்தை கேட்டுன்னு வந்திருக்கோங்கிறதையும் உன் அருளோடு ஆராய்ச்சி பண்ணு. அது 23ஆம் பாட்டு. வந்த காரியத்துக்கு அருள் வேணும், பல்லாண்டு பாடுறதுக்கு அருள் வேணும், அர்த்தித்து வருவதற்கு அருள் வேணும், வருத்தமும் தீர்ந்து மகிழறத்துக்கு அருள் வேணும், கோலவிளக்கு, கொடி, விதானத்துக்கு அருள் வேணும், சக்கரை பொங்கலுக்கு அருள் வேணும். எதை கேட்டாலும் அருள் வேணும் போல் இருக்கே. அதாவது ஏதானு ஒன்றை வேண்டுன்னுட்டா அப்புறமே கிடச்சிடாதா? ஏன் இன்னும் ஒன்று மிச்சம் வைப்பானே? 22க்கும் படுவோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் தாமரைப்பூ போலே செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். உன் கட்டாட்சம் வேணும். நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. அப்போ சாபம் தொலைகிறத பற்றி சொல்லுகிறாள். நடந்து காட்டி ஆராய வேணுங்கிறதை சொல்லுகிறாள். பல்லாண்டு பாடுவதற்கு இன்னியாம் வந்தோம் இறங்குன்னு சொல்லுகிறாள். வருத்தம் தீர்ந்து மகிழ்வதற்கு இறங்குன்னு சொல்லுகிறாள். கோலவிளக்கே, கொடியே, விதானமே ஆளுநிலையாய் வேணுங்கிறதுக்கு இறங்குன்னு சொல்லுகிறாள். இதோ சக்கர பொங்கல் வேணும், சம்மானம் வேணும்னாலும் பறை தருதியாகில் நீ தான் பறை கொடுக்கணும் இறங்குன்னு சொல்லுகிறாள். அப்போ பாட்டு தோறும் அவரிடத்துல பேச ஆரம்பித்ததுலேருந்து 22ஆம் பாட்டிலேருந்து இரக்கம் அருள், இரக்கம் அருள். அப்போ எதுக்கு வேணும்னால் ஏதோ ஒரு இடத்துல இரக்கத்தையும் அருளையும் கேட்டுனுட்டு இது கிடச்சுட்டா அப்புறம் அடுத்தடுத்த தசை என்ன வருதோ அதிலெல்லாம் நம்மளே பார்த்துக்கூடாதா? பண்ணலாம் இல்லையோ? இப்போ ஒரு பெரிய பொருட்காட்சிக்கு போகணும். உள்ளே விடுறது கொஞ்சம் சிரமம். இப்போ வேண்டாம், வைகுண்ட ஏகாதசி பெருமாளை சேவிக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே சேவிக்கணும் இல்லையோ? வாசல்லையே கதவை போட்டிருப்பா. அதை தான் தாண்டிட்டோம்னாலும் அங்கே கதவை போட்டிருப்பா. அதை தான் தாண்டினோம்னாலும் உள்ளே இந்த பக்கமே வர முடியாத வேற தான் கதவு போட்டிருப்பா. இப்போ எல்லா இடத்துலையும் காவலாளிகள் நிற்பாடும் இல்லையோ? வாசலில் இருக்கிற ஒருத்தரை சமாளித்து நம்ம உள்ளே வந்துட்டால் அப்புறம் இருக்கிறதெல்லாம் தானே திறந்துடுமா? இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் சமாளிக்கணுமா? முதல்லையும் யாரோ ஒருத்தர் பிடிச்சாகணும் சுவாமி, அங்கே திறந்து விட. ஆனால் அங்கே விட்டுட்டா அடுத்து இருக்கிற ஏறாங்க அந்த இடத்த எப்படி தாண்டினேன்னு வரும். எப்படியோ தாண்டினேன், உமக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டா விட்டுடுவாரா? இல்லை இவருக்கும் தடுக்க அதிகாரம் இருக்கா? அவர் ஒரு இடத்துல திறந்துட்டாருன்னா மற்ற எல்லா இடமும் திறந்துடுமா? இல்லைன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் போகணுமான்னு இப்போ நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம். அது அப்படி அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன். இப்போ இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஆண்டாள் இப்போ கேட்டுக்கிறா போலே நீ கட்டாட்சிச்சிரு.
அந்த கடாட்சம் கிடைத்து விட்டால் அப்புறம் நான் என்னென்ன கேண்டு வரேனோ அதது தானாகவே கிடச்சிடுமா? இல்லை ஒவ்வொரு ஸ்திதியிலேயும் உன் கடாட்சத்தை மறுபடியும் வரணுமா? அது அந்த மாதிரி வச்சுருந்தா சரியாக வருமா சுவாமி? ஒரு தரம் அப்படி திறந்து விட்டுட்டாருனால் அப்படி வரிசையாக நம்மளா போயிட்டா நல்லாயிருக்கும். அந்தந்த தசையில் அந்தந்த கட்டம் தாண்டச்சே அவரே தான் வரணும்னால் இது சில வீடுகளில் சொல்லி வச்சுருப்பா, யார் வீட்டு தலைவரோ வீட்டு தலைவியோ எதுக்காக இருந்தாலும் தன்னை கூப்பிடணும்னுவா. இதை நகத்தனமா என்ன நான் இருக்கேனே, நான் இன்னும் தான் இருக்கேனேன்னு வர சொல்லுவா. நான் தான் இன்னும் இருக்கேன்னு இல்லையோ, அப்போ எங்கிட்ட சொல்லு செய்யினால் நம்ம சொல்லியாச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டோமே. அந்தந்த தசை அந்தந்த கட்டத்துக்கு தாங்க வரணும், தங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. இதில் தலைவரே பெருமாள் தான். எத்தையா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்திதி இவன் தாண்டணும்னாலும் தாண்டறதுக்கு அவர் அருள் இருந்தால் தான் சின்ன சமாச்சாரத்திலேருந்து கடைசியாக விரஜையை தாண்டி உள்ளே போய் அனுபவிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் அருள் வேணும். அப்படி இல்லாமல் முதல்ல தாண்டிட்டோன்னா அப்புறம் போயிடலாமான்னால் போகலாம். அதெல்லாம் கர்மஜான பக்தி யோகத்தில் நடக்கும், இங்கே நடக்காது. எப்போ சரணாகதிங்கிற பிரக்கிரியைக்கு வந்துட்டோமோ இனிமே ஒவ்வொரு ஸ்திதியிலையும் அவர் தான் நம்மளை நகர்த்தி ஆகணும். இதே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகமாக இருந்தால் தாராளமாக பார்த்துக்கலாம். இது அவர் பாட்டு அவர் முதல்ல ஆரம்பிக்கச்சு அனுகிரகிப்பார். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சருமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் சாதிக்கிறாரோ இல்லையோ. அப்போ பல ஜென்மங்கள் அப்படியே ஓடும், நடுவில் என்ன நடக்கிறதுனே தெரியாது. அப்புறம் பக்தி முற்றி பாபங்கள் தொலைஞ்சதுன்னா மோட்சம் கிடைக்கும். இது அங்கே. ஆனால் சரணாகதனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வு, ஒவ்வொரு நிகழ்வு, ஒவ்வொரு மாறுதல் திருப்புமுனை, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பகவத் அனுகிரகம் வேணும். அதனால தான் இந்த பாட்டில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் இதுக்கும் வேணும். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி நீ நடந்ததற்கும் உன்னருள் வேண்டும், உலகத்தை அளந்ததுக்கும் உன்னருள் வேண்டும், இலங்கை செற்றாய் திரள் போற்றி லங்கைக்கு நடந்ததற்கும் உன்னருள் வேண்டும், சகடமுதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரனை உதைத்ததுக்கும் வேணும், கோவர்தனகிரிதாரியாக இருந்ததுக்கும் வேணும், ஒவ்வொரு அபதானத்துக்கும் உன்னருள் வேண்டும், எனக்கு ஒவ்வொரு மாறுதல் ஏற்படுறதுக்கும் உன்னருள் வேண்டும். அப்போ தனித்தனியே அந்தந்த அருள் வேண்டும். அப்பப்போ வேற எதையான எதிர்பார்ப்பறோ புதுசாக பண்ணுற மாதிரி பண்ணுறாராம். இப்போ நம்ம ஒரு பாடத்துக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது உபன்யாசம் காலக்ஷேபத்தில் என்ன பார்ப்போம்? காலக்ஷேபமாக இருந்தால் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ போன வருஷம் என்ன சொல்லணுமோ அது இவாளுக்கு தெரியும். மேல் பாடம் சொல்ல போகிறோங்கிறது காலக்ஷேப வித்வானுக்கு தெரியும். ஆனால் உபன்யாசம் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி வந்திருக்கா புதுசாக வந்திருக்கா இப்படி வச்சுருந்தா உபன்யாசமே பண்ணணும். நேற்றுக்கு சொல்லிட்டோமே முந்தானா சொல்லிட்டோமேலாம் எடுபடாது. அது வேணால் கேட்குறவாளுக்கு ஒரு உரிமை இருக்குது, நேற்று கேட்டதை மறக்கிறதுக்கு. அப்போ மொத்தமாக மறந்துடுவாள் இல்லையோ. மறந்துட்டா இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கச்சே புதுசாக உட்காந்துருக்கா போல் இருக்குது. சில சமயம் முகத்தை பார்க்கச்சே இதை நம்ம 10 நாள் முன்னாடி 1/2 மணி சொன்னமே நினச்சின்னு பார்ப்போம், சலனமே இருக்காது. அப்படின்னா சரி இது ஞாபகமே இல்லை போல் இருக்கு யாருக்கும், மறுபடியும் ஒரு தடவை சொல்ல வேண்டியதான்னு தோணிடும். இது காலக்ஷேபத்தில் பண்ண மாட்டான். இந்த அதிகரணம் ஆயிடுத்துன்னா திரும்ப அதிகரணத்தை சொல்லுவாளா? இது முடிஞ்சதுன்னா மேலதிகரணம், இது முடிஞ்சதுன்னா மேலதிகரணம். ஆனால் உபன்யாசம்னா நேர் மாறுதல். அதாவது அன்னன்னைக்கு புதுசாக சொல்லிக்க வேண்டியதான். பெருமாளுக்கு காலக்ஷேபத்தை விட இந்த விஷயத்தில் உபன்யாசம் தான் பிடிக்கும். அதனால் நான் நேற்றுக்கு இந்த நிலையை அடைஞ்சுட்டேனே இன்னைக்கு தொடர்ந்துக்கிறாமானால் முதல்லேருந்து மறுபடியும் என் அனுகிரகம். இந்த அனுகிரகம் நேற்றுக்கு பண்ணத்துக்கு மேல் அனுகிரகம் தானே, புது அனுகிரகம். இன்னைக்கு பண்ணது புதுசு, நாளைக்கு பண்ண போகிறது புதுசு. அது என்னது அப்போ நேற்று வரைக்கும் பண்ணதுனால் அதெல்லாம் ஒன்னாலே இல்லையே, அது என்னால் தானே. எப்போ என்னால் தான் அதோ அப்போ நீ அதை தொடரலாம்னு நினைக்காது. திரும்ப திரும்ப அன்னன்னைக்கு அதை பிரார்த்திச்சு புதுசாக அனுகிரகத்தை பண்ணுகிறார். அந்தந்த ஸ்திதி மாறணும்னாலும் அது புது அனுகிரகம். ஏன்னா இத்தனை நாள் அவன் சிரமப்பட்டுட்டு இப்போ சரணம்னு வந்திருக்காரோ இல்லையோ. அப்போ அதை இப்போ இது ஒன்று சொல்லிடுறா பாரு, இனிமேல் உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ்தான் இந்த வழக்கு தினப்படி நடக்குங்கிறான். நாங்கள் பார்த்துக்கிறோம், அப்புறம் உங்கள்கிட்ட வரோன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் போகும்போது உங்களெல்லாம் நாங்கள் பார்த்துன்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க, இனிமேல் நித்தியப்படி இங்கேயே வாங்கோ, என்ன வாதம் பண்ணணுமோ எத்தனை வாய்தாவோ என் முன்னாடி கேளுங்கிறோம். இனிமேல் நீங்கள் அங்கங்கே போய் தள்ளின்று கீழே 50 வருஷம் ஆச்சு 70 வருஷம் ஆச்சு, இங்கே வாங்கோ உட்காருங்கோ கேளுங்கன்னா சரி நித்தியம் கேட்புறோன்னு பார்த்தா இப்போ இவர் வாய்தா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஏதோ ஒன்று நித்தியம்னு வரேன்னு சொன்னாரே, அப்போ இத்தனை நாள் நாங்கள் தள்ளியிருக்கோமே இப்போவாது நித்தியம் கேட்பீரானால் பெருமானுடைய நீதிமன்றத்தில் நித்திய விசாரணை, நித்திய அனுகிரகம், தள்ளி போடுறதே கிடையாது. இப்போ போட்டாலும் நம்ம தான் தள்ளி போடணும், அவர் தள்ளி போடவே மாட்டார். இல்லை இந்த நீதிபதி வரலையா, அந்த நீதிபதியால் முடியலையா, சுவாமி இதுக்குத்தான் நாங்கள் எப்பவும் ஒரே நீதிபதி தான்,
ரெண்டாவது ஒருத்தர் கூட்டினா தானே. அப்படியே இருந்தாலும் எதிர் தீர்ப்பு வருமோ? இந்த நீதிபதி எப்பவுமே யார் வழக்காட வந்திருக்காரோ அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுப்பார். இதுவும் மாறவே மாறாது. இப்போ அப்படியே தான் நீதிபதி மாத்திரதா இருந்தால் பக்கத்தில் 10 பேர் அவர் வச்சுருக்கார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஆதிசேஷன், கருடன், விஷக்சேனர். என்ன சுவாமி இதெல்லாம் மாற்றலாமா? அவன் கேட்டதை கொடுத்துறான்னா அப்போ என்னை எதுக்கு உட்காந்து வச்சிருக்கீங்க? இப்போ அப்போ நான் வாண்டவே வேண்டாமேனால் இவன் இத்தனை பேரும் உம்மை அடையணும்னு தானே நீரே முயற்சி பண்ணிருக்கீர். அப்புறம் நீரே கொடுக்கலன்னால் அதனால் இந்த நீதிமன்றமே ஒரு வேடிக்கையான நீதிமன்றம். நமக்கு சட்டுன்னு புரியக்கூட புரியாது. ஒத்தரே தான் இருப்பார். எப்பவும் சரியாக தான் கொடுப்பார். எப்பவும் சாதகமாக தான் கொடுப்பார். அப்போ வாங்கிக்கிறதுக்கு நம்ம வரவே இல்லை. அதுதான் தப்பாக போச்சே தவிர. அதனால் இந்த எந்த பாசுரத்தில் பார்த்தாலும் தனித்தனியாக புதியதாக அருளை கேட்கிறாளே, அப்படித்தான் வர வேணுமானால் இப்போ 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, நாம் ஏதோ நம்ம வாழ்க்கையில் 12 ஸ்திதி மாறுறோம். இதுலேருந்து இதுக்கு மாறுறோம், இதுலேருந்து இதுக்கு மாறுறோம், இதுலேருந்து இதுக்கு மாறுறோம். என்னென்ன நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில் மாறுறதுன்னு பார்ப்போம். அந்த ஒவ்வொரு நிலைமையிலும் பெருமானுடைய கிருபை வேண்டும். ஒவ்வொரு நிலைமையிலும் பகவானுடைய தயை வேண்டும். பல ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்கா. பெருமானுடைய தயையால் என்னென்ன நிகழ்கிறது ரகசியத்திரைய சாரத்தை வேதாந்த தேசிகம் ரொம்ப விபுலமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை போல் ஸ்ரீவஜனபூர்ணத்தினுடைய மீமாம்சா பாஷ்யத்தில் பார்த்தாலும் இன்னென்ன நம்ம மாறுறோங்கிறது தெளிவாக இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாறின ஒவ்வொரு நிலையிலையும் அவருடைய தயை வேணும்னு பார்த்தோமா? முதல் நிலையில் இருந்துட்டா போராது. மாறுற ஒவ்வொரு நிலைக்கும் பெருமானுடைய தயை வேணும், பிரசாதம் வேணும், கருணை வேணும் என்று பார்த்தால் அதே போல படம் பிடித்தாப்புல உடையவர் சரணாகதி கத்தியத்தில் பிரார்த்திக்கிறார். அவர் சரணாகதி பண்ணிவிட்டே தேவரீர் மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கணும் இல்லையோ? கேட்கவே இல்லை. அதை பண்ணிவிட்டு இதுக்கும் அருள் வேணும், அதுக்கடுத்தது இதுக்கும் அருள் வேணும், அதுக்கடுத்தது இதுக்கும் அருள் வேணும், அடுத்தது இதுக்கு வேணும்னு வரிசையாக கட்டமாக வைக்கிறார். அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்களை விண்ணப்பம் பண்ணுறார். பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். பெருமாள் திரும்ப உடையவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது அவருக்கு பதில் சொல்லணும் இல்லையோ? கீழே அவர் என்னெல்லாம் சொன்னார் ஞாபகம் வச்சுருக்காருங்கிறதே அதிகமான வார்த்தை தெரிந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அதை வச்சுட்டு நீர் இது வேணும்னு கேட்டீரோ இல்லையோ? இப்போ அதை நான் என்னுடைய தயையால் தரேன். அடுத்தது அது வேணும்னு கேட்டீரோ இல்லையோ? அதை இப்போ நான் என்னுடைய தயையால் தரேன். அடுத்தது அதை வேணும்னு கேட்டீரோ இல்லையோ? அதை நான் இப்போ அதனுடைய தயையால் தரேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் உமக்கு வேண்டிய யோக்கியத்தை இல்லைன்னு சொன்னீரோ இல்லையோ? அந்த யோக்கியத்தை இல்லாததை தள்ளுபடி பண்ணி என் தயையால் தரேன். என்ன ஒவ்வொன்றா 6 இடத்தில் என் தயையாலேயே, என் தயையாலேயே, என் தயையாலேயே, என் பிரசாதத்தாலேனால் ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். என்ன பெருமாள் போய் இறங்கி 6 தரமாக என் தயையாலேன்னு சொல்லணும்னால் சொல்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. கேவலம் மதியைவ தயையா மதியைவ என்னுடையதான தயையாலேயே, ஒன்னெல்லாம் எதையும் எதிர்பார்க்கிறதே இல்லை, என்னுடைய தயையாலேயே, கேவலம் மற்றொன்றை எதிர்பார்க்காமலே என் தயினாலேயே நீர் கேட்ட இதை தரேன், நீர் கேட்ட இதை தரேன், நீர் கேட்ட இதை தரேன். அப்போ அங்கே வியாக்கியானம் பண்ணச்சே பெரியவாச்சாரம் சாதிக்கிறார். எந்த தசையாக இருந்தாலும் ஒவ்வொரு தசையிலேயும் பெருமானுடைய தயை வேண்டும்ங்கிறார். இப்போ நம்ம இந்த பாசுரங்களை பார்த்துன்னுக்கிறச்சே எந்த தசையாக இருந்தாலும் கட்டாட்சம் வேணும்னாலும், நடந்த ஆராயணம்னாலும், நடந்ததற்கு பல்லாண்டு பாடணும்னாலும், வருத்தமும் தீர்ந்து மகிழனாலும், கருவிகளை கேட்கணுன்னாலும், சம்மானத்தை கேட்கணுன்னாலும் 6. இந்த 6லேயும் அடுத்தடுத்து பெருமானுடைய தயைத்தான் இறங்கு 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 என்ன. ஒன்று அருள்னு கேட்குறா, இல்லை இறங்குங்கிறா, அருள்ங்கிறா. இது மொத்தத்தையும் முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி ஆயிடுத்து. ஆனால் சொன்னத்தை மேலும் மேலும் இப்படி விளக்கமாக பேசி கொண்டு வருகிறாள் என்னால் அப்போ அந்தந்த தசையில் நாம் பிரார்த்தித்து பெற வேண்டும். பெருமான் கொடுக்கிறார்ங்கிறது விஷயம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற மாறுதல்களை எல்லாம் 2 தசைகளாக பிரித்து கொள்வோம். ஒன்று ஞானத்தில் ஏற்படக்கூடிய பரிபக்குவமான நிலை, மற்றொன்று பிரேமம் பக்தி. பக்தியில் ஏற்படக்கூடிய பரிபக்குவமான நிலை. ஞானத்தின் மாறுதல்கள் இந்த 10 தசை வரைக்கும் மொத்தம் 12ன்னு விண்ணப்பிச்சேன். அதில் 10 தசைகள் 10 கட்டங்கள் வரை ஞானத்தின் காரியமாகவே மாறும். கடைசி 2 பிரேமம் பக்தி, அதனால் மாறுகிறது. என்ன எத்த சாதிக்கிறாருங்கிறது பார்ப்போம். ஆக முதல்ல 12 தசைகள் என்ன, அது எதற்காக பெருமான் நமக்கு கொடுத்துருக்கார்கள்னு பார்க்கலாம். இத்தை பூர்வாவஸ்தை என்னும் உத்தராவஸ்தை என்னும் சொல்லும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டுக்க வேண்டியது அடுத்த 3/4 மணி நன்னா கேட்டுக்கணும். இது எங்கேயா நடுவில் விட்டுட்டீங்கனால் இதுக்கு என்ன தொடர்புன்னே புரியாது போடும். அதனால் இது அனுசூத்தமாக இதுலேருந்து இது, இதுலேருந்து இது, இப்போ சாதி இதுக்கும் இதுலேருந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவரே அருளட்டும்னு கேட்டுருவோம்.
ஏன்னா எப்படி விஷயமே அதுதான் இப்போ. அதனால் இது எந்த திசையாக இருந்தாலும் அடுத்த திசை கொஞ்சம் மறக்காமல் தேவரீரே அனுகிரகிக்க வேணும். இத்தை பூர்வாவஸ்தை என்னும் உத்தராவஸ்தை என்னும் சொல்லுவார்கள். பூர்வாவஸ்தைங்கிறது ஞானாவஸ்தை, உத்தராவஸ்தைங்கிறது பக்தி அவஸ்தை. இங்கே சொல்கிற அவஸ்தையெல்லாம் நாம் சொல்கிற அவஸ்தை இல்லை. நம்ம ஏதோ ரொம்ப அவஸ்தையாக இருக்கேன் நீ பாட்டு கதையாக சொல்லிட்டு இருப்பீரேன்னா, அவஸ்தானா தசா கட்டம் நிலை என்று பொருள். இது பூர்வ நிலை, உத்தர நிலை. இது முன்னிலை, இது பின்னிலை. பூர்வாவஸ்தம் ஞானாவஸ்தை, ததுத்தரம் பிரேமாவஸ்தை. முதல்ல ஞானத்தினால நடக்கிறது, அடுத்தது பிரேமத்தினால நடக்கிறது. பிரேமாவஸ்தாபன்னமான ஞானத்தையிலே பக்தி என்கிறது. எனில் பிரேமம் ஞானத்தின் முதிர்ச்சி. பிரேமாவஸ்த ஆபன்னமான ஞானத்தை பக்தின்னு சொல்கிறோம்னால் பக்தி ரூபாபன்ன ஞானம்னு சொல்லுவார்கள். பக்தி என்னும் வடிவத்தை அடைந்த ஞானம். முதல்ல அது ஞானம்தான். ஆனால் ஞானம் பக்திங்கிற வடிவத்தை அடைஞ்சிருக்கு. காயாக இருந்தது, நன்னா இப்போ பழமாகிடுது, பழத்தை சாப்பிட்றோம்னால் காயத்தான் இருந்தது, காய் கனிந்து பழமாயிருக்கும் இல்லையோ. இப்போ இந்த பழத்தை பழமாகவே முளைச்சி தானே, காயாத்தான் முளைச்சிது. பழம் கனிந்திருக்கிற நிலையை அடைந்த காயை பழம் என்கிறோம். கனிந்திருக்கிற, பக்குவப்பட்டிருக்கிற, முதிர்ந்திருக்கிற நிலையை அடைந்த காயை கனி என்போம். அதே போல முதிர்ந்திருக்கிற நிலையை அடைந்த ஞானத்தை பக்தி என்கிறோம். அப்போ பக்தி ஞான நன்னா முதிர பக்தி ஆகிறது, பக்தி என்கிறது. அந்த ஞானாவஸ்தையில் தசவித உத்கர்ஷங்களை கிரமேண உண்டாக்கும். ஞான நிலையிலே 10 உயர்த்திகளை நம்ம கொடுக்குமா. கீழே இருக்கும், வசத்தும் வசத்தும் உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும். அந்த ஞானம் வளர 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 அந்த 10 நிலைகளையும் கடந்துருவோம். அதுக்கப்புறம் 11வது நிலைக்கு ஞானம் மட்டும் பயன்படாது. அதுக்கப்புறம் பிரேமம் வேணும். பிரேமம் வளர வளரத்தான் 11, 12 மேலே போகும். பிரேமாவஸ்தையில் த்விவித உத்கர்ஷத்தை உண்டாக்கும். பிரேமம்னால் 2 வித ஏற்றத்தை கொடுக்கும். என்னான்னு பார்ப்போம். அத்வேஷஸ்ச அனுகூலஸ்ச திவ்ய நாமதரஸ்ததா சக்கராங்கி மந்திரபாடீச்ச வைஷ்ணவஸ்ச ததப்பரம் ஸ்ரீவைஷ்ணவ இதி க்யாதः பிரபன்னः ததனந்தரம் ஏகாந்தி பரமைகாந்தி தசைதே வைஷ்ணவா ஸ்மிருதாக. இது 10 தசைகள். ஸ்மிருதாக தசவித வைஷ்ணவத்வங்கள். இவையெல்லாம் பூர்வ அபேட்சையா உத்தரோத்தரங்கள் சிரேஷ்டமாக இருக்கும். முன் தசையோடு ஒப்பிட்டு பார்த்தால் பின் தசை உயர்ந்ததாக இருக்கும். இது முன்தசை, அதோடு ஒப்பிட்டா இவர் தேவலையே, இதோடு ஒப்பிட்டா இவர் தேவலையே. நம்ம வேலைக்கு ஒருத்தரை வச்சுருப்போம், இவர் ரொம்ப சுமாராக இருக்கார் சுவாமி, அதனால் மாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்துடுவோம். அவர் எப்போவுமே பழையவரை நல்லவராக்கிட்டு போயிடுவார். அப்படின்னு அவர் இருந்ததே தேவலை போல் இருக்குனால், அப்போ அடுத்தடுத்து வர்றவா இங்கே சுமார். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுத்தடுத்து வர்றவா உயர்ந்தவா. கீழ்தசையோடு ஒப்பிட்டு அடுத்த திசையை பார்க்கச்சே இன்னும் தேவலை, இதை விட தேவலை என்பது தான் சொல்கிறார். இப்போ முதல் அத்வேஷம். 10 திசைகளை பார்ப்போம். திரும்ப ஒருத்தர் அதை மட்டும் வாசி சொல்கிறேன். அத்வேஷம், அனுகூலம், திவ்ய நாமதரம், சக்கராங்கி, மந்திரபாட்டி, வைஷ்ணவா, ஸ்ரீவைஷ்ணவா, பிரபன்னஹா, ஏகாந்தி, பரமைகாந்தி. இந்த பரமைகாந்தி தசை வரைக்கும் ஞான தசை தான் விட்டார். பொதுவாக பரமைகாந்தின்னு அதுதான் உத்கடாவஸ்தா உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுவும் ஞானத்தின் முதிர்ச்சி தான். அதுக்கப்புறம் பிரேமத்தின் முதிர்ச்சி எது தெரியுமோ, பக்தஹா பாகவதஹான்னு முடிச்சிட்டார். நம்ம எதை ரொம்ப சுலபம் ஆரம்பம் நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் 11, 12வதுமா. அப்போ அதுக்கு கீழே நாள் சுவாமி எங்கள் பெருமை பார்த்தீரா, கீழே இருக்கிற 10 வராமல் நாங்கள் 11 ஆகிட்டோம். இது வந்துன்னா அது ஆயிருக்கணும்னால் அதெல்லாம் வந்ததுன்னு படிச்சுன்னுட்டோம். எல்லாத்தையும் புஸ்தகத்தில் படிச்சுன்னுட்டோம். இந்த 10 இப்போ அந்த 10 வந்ததாக வச்சுன்னுடுவோம். நேராக 11 யாரை கேட்டாலும் இங்கே பக்தன்னுவோம், சுவாமி பாகவதன்னுவா. இல்லையா, அது ஏதோ 10க்கு அப்புறம் வரணுமாமேனால் பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்திருக்கு, வந்த பிற்பாடு இந்த 10 என்னன்னு தெரிஞ்சுனுட்டா நிலைக்குமான்னு பார்த்துக்கலாமே. அதில் அத்வேஷத்துவமாவது. அத்வேஷம்னால் பெருமானை வெறுக்காமை. இதான் முதல் நிலை. அத்வேஷம் வெறுத்து கொண்டு இருந்தார். கேட்க கேட்க அவரை பற்றி தெரிய வெறுப்பை விலக்கி கொண்டார். இப்படிதான். இன்னும் விருப்பமெல்லாம் வரல, வெறுப்பு விலகிற தசை இருக்கும் இல்லையோ, இதுதான் முதல் உத்கர்ஷம். இது வெறுக்கிறவனோட வெறுப்பு விலகினது தேவையில்லையே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இங்கே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓ, அதை விட இது தேவையில்லை, இதை விட இது தேவையில்லை, ஏங்கிறது நமக்கே புரிஞ்சிடும். ஹரிம் லோக நியந்தாரம் வைஷ்ணவான் லோகபாவனான்
திருஷ்டுவா ந துவேஷ்டி யோமர்த்தியா சஹா அத்வேஷ பரிகீர்த்திதா. இதுதான் அத்வேஷம்னு சொல்லப்படுது. துவேஷம்னா பகை, வெறுப்பு. அத்வேஷம் பகையின்மை, வெறுப்பின்மை. ஹரிம் லோகநியந்தாரம் வைஷ்ணவான் லோகபாவனான் திருஷ்டுவா. உலகத்தையே நியமிக்கக்கூடிய பெருமானையும் அவனுக்கு பரமபக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களையும் பார்த்தால் யார் ஒருத்தன் வெறுப்பதில்லையோ அந்த குணத்தை அத்வேஷம்னு சொல்லுகிறோம். இது முதல். என்ன பரிகீர்த்திதாக என்கிறபடியே பாகவத விஷயங்களில் துவேஷமின்னிக்கே இருக்கையாகிற பகவத் கிருஷி பலீபூதமான அத்வேஷத்தை உடையவனாயிருக்கை. இது ஒவ்வொரு நிலையில என்ன சொல்ல போறார்? நாம் இன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணிட்டு இல்லையோ, இதை ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு ஆசை. அதனால் அரிசி போட்டோம், பால்லாம் சேர்த்தோம், அதுக்கப்புறம் அதில் நெய் குத்தினோம், கலர்றதுக்கு கரண்டி, வைக்கிறதுக்கு ஏதான ஒரு உருளி, ஒரு பாத்திரம், ஒரு வெங்கல பாத்திரத்தில் வச்சோம், அதுக்கு அடுப்பெல்லாம் மூட்டினோம், அடுப்பு மூட்டுறதுக்கு இந்தனம் எரிக்கட்டையெல்லாம் வாழ்ந்தோம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு உதவின எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணுமோ இல்லையோ? அது இல்லவே இல்லைங்கிறார். இப்போ இது ஒவ்வொன்றா அரிசி வாங்கி கொடுத்தியே ரொம்ப நன்றி, நெய் வாழ்ந்தியே நன்றி. அவரே தான் சேர்த்து தான் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு அரிசி வாங்கி கொடுத்தியே நன்றி, நெய் வாங்கி கொடுத்தியே நன்றி. ஒவ்வொன்று அததுக்கு நன்றி சொல்லணுமானால் இப்போ ஏற்பட போகிற ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தாங்கிறார். சேரப்பிடித்து சொல்ல முடியாது. ஒவ்வொன்று ஏற்பட்டது அடுத்தடுத்த நிலை. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது. அப்போ அதில் முதல் நிலை தான் பகவான் பாகவதர்கள் ஆகியவர்களை கண்டால் வெறுக்காமல் இருத்தல். இந்த ஒவ்வொரு நிலையும் எதனால நடந்ததுங்கிறத பல்லவி அனுபல்லவி சரணமாட்ட நீங்கள் பாடணும். இப்போ ஒன்னே திரும்ப திரும்ப வரப்போகிறது. பகவானுடைய கிருஷி பலித்தது, பெருமானுடைய கிருஷி பலித்தது அப்படின்னா ஒரு உழவர் கிருஷி பண்ணுறார். அது பலிச்சதுனால் முதல்ல கட்டாந்தரையாக பாளமாக இருந்த நிலத்தை உழுது அது விதைக்கிறாப்பில் ஆக்கினாரோ இல்லையோ, உழவனின் கிருஷி பலித்தது. விதைச்சிட்டு வந்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. தண்ணீர் ஊற்றினாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. எரு போட்டாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. மாற்றி நாட்டு நட்டாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. அதுக்கப்புறம் காத்து கருப்பு வராமல் மருந்தெல்லாம் போட்டாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. களபறிச்சாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. ஜாகிரதையாக பார்த்துட்டு பக்கத்து நிலத்தினுடைய மாடு மேய்ஞ்சிக்காத பார்த்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. நெருப்பு பிடிச்சின்னு போகாமல் எலி கடிச்சின்னு போகாத பார்த்துட்டாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. அதுக்கப்புறம் அந்த சமயம் வரைச்சே பரன் கட்டிண்டு அங்கேயே பார்த்துருந்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. கதிர் அறுக்கிறதுக்கு ஆள் கொண்டு வந்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. கதிர் அறுத்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. போரடித்தாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. வண்டி மாட்டில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டின்னு போனாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. குதிரில் கொட்டினாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஊமியை நீக்கிவிட்டு அரிசி சோறை ஏற்றினாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. சோறு பொங்கித்துன்னு அதை பாத்திரத்தில் வச்சுன்னு பொங்கல்னு தட்டினாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. அது அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் நான் எப்படி பண்ணி இந்த சக்கரை பொங்கலை தயார் பண்ணிட்டேன் பாருன்னு சாப்பிட்டாரோ இல்லையோ, கிருஷி பலித்தது. அப்போ இது முதல்லேருந்து அடுத்த கடைசி காரியம் வரைக்கும் ஒவ்வொரு தசையிலையும் அவருடைய கிருஷி. இப்போ ஆழ்வார் பெருமாடத்தில் சொல்லிக்கிறதே இது வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டே உண்டிட்டாய் இனி உண்டொழியாய். கடைசி பதிகத்தில் சாதிக்கிறார், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் கருமாணிக்கமே தாமரைக்கண் கருமாணிக்கமே கல்வா தனியே நாருயிரே தலைமைசெய்யாய் வந்துட்டினு நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. முனியாத துயரங்களெல்லாம் போய் பெருமானை அடையணும்னு கிட்டக்க வந்துட்டேனே. இத்தனை தூரம் சொல்ல எல்லாம் தாண்டி வந்தாச்சே. கடைசியில் என்னை சாப்பிட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டுன்னுட்டு வச்சுட்டு யார்கிட்டையோ பேச ஆரம்பிக்கிறார். தட்டில் இருக்கிற பாக்கி உருண்டை காத்துன்னு இருக்கு. இப்போ இத்தனையும் பண்ணிட்டு இவ்வளவு சக்கரை பொங்கல், அந்த சக்கரை பொங்கலில் ஒரு உருண்டையை வாயில் போட்டுட்டு பாக்கி மட்டும் வச்சுருந்தார். அதை போல் ஆழ்வார்ங்கிற பிரகிருத்தியை இவ்வளவு தூரம் கூண்டு வந்து உட்காத்தி 1102 பாடவும் வச்சு அதை நாக்கிலேயே வைத்து பாடவும் வைத்து ஆழ்வார் தான் நம்முடையவர் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சுட்டு, ஆனால் பாக்கி இருக்கிற சரீரத்தோட இந்த லோகத்தில் நீ வச்சுட்டியானால் அப்போ நான் என்ன செய்வேன்? ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு பாக்கி உருண்டையை வச்சுட்டியானால் உண்டிட்டாய் இனி உண்டொழியாய். உண்ண ஆரம்பித்த நீ மிச்சம் வைக்காம உண்டு முடித்து விடு அப்படின்னா ஒரு உருண்டை வாய்க்குள்ள போன அப்புறம் பாக்கி உள்ள போறதுக்கும் பிரார்த்திக்கணுங்கிறார். இந்த நிலை அந்த நிலை மாறாது இப்போ. ஏன்னா அவர் தான் கிருஷி. இது இத்தனையும் இருக்கிறச்சே பருத்தி பட்ட 12 பாடாக இருக்கட்டும், அரிசி விதைப்பட்ட 12 பாடாக இருக்கட்டும், அது என்ன அவர்கிட்ட அதை கேட்டுட்டே இருக்கணுமானால் இந்த ஒவ்வொரு நிலையும் மாறுறதுக்கு இந்த விதை ஏதான முயற்சி பண்ணித்து அவன் பண்ணுறச்சே பார்த்துருந்தது. அப்படி இருக்கும்போது கடைசியில் மட்டும் கேட்கணும், சாப்பிட்டுட்டியே மிச்சம் வைக்காதே. அவரே வைக்க மாட்டார்.
வைக்க மாட்டான்னா துளி இது பார்க்கறதுக்குள்ள இன்னொருத்தர் ஏதோ பிரார்த்திச்சுன்னு வந்துட்டாருன்னா அதை திரும்பி பார்க்கறதுக்குள்ள தாங்கள் ஆழ்வாருக்கு ஓ பாதியை சாப்பிட்டுட்டு என்னை விட்டுட்டியே பாக்கி இந்த சரீரத்தோட இங்கே விட்டுட்டியானா இத்தனை கிருஷியம் எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் இப்படித்தான் ஜென்ம ஜென்மமாக கடந்திருக்கேன் ஆனால் நீ பார்த்து பார்த்து உழவன் பண்ணிட்டு வந்திருக்கியோ இல்லையோ அப்போ உன்னுடைய போகத்துக்கு குறவு வரக்கூடாது உன்னுடைய மகிழ்ச்சிக்கு குறவு வந்துடக்கூடாது சாப்பிட்டத்தை மிச்சம் சாப்பிட்டுடும் என்று தான் கடைசியில் பிரார்த்திக்க சரி கொடுத்தோம்னு பெருமாள் சொல்ல சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்நாள இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரிய அயனை அரணை அலத்தி அவாவத்து விடுபெத்த குருகூர்ச்சடகோபன்னு அந்த நிமிஷம் ஆழ்வார் கடைசி பிரார்த்தனை வச்சாரோ இல்லையா மிச்சத்தை வைக்காதேன்னுட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டார் இனிமே வாசனையே இல்லாமல் சரீரத்தோடைய பிரகிருதி சம்பந்தத்தோட பெயர்த்தெடுத்து கொண்டு போய் வானவர் போகங்கிற ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நித்தியமுக்தர்களுக்கு நடுவில் வைத்து ஆனந்தமா பெருமான் அனுபவிக்கிறான்ங்கிறது தான் இந்த எல்லா பாசுரங்களுடைய அர்த்தமே. இப்போ திருப்பாவம் முடியறதுக்கு கிட்டக்க வர சொல்லியோ அப்போ அதனுடைய பேச்சு துவனி அதன் வாசனையே அதை போலத்தான் இருக்கும். இது வரைக்கும் எங்கேயோ கீழோக்கத்திலிருந்து பாடிண்டாப்புல இருக்கும். இப்போ கூட்டின்னு போகிறதுக்கு கண்ணன் தயாராகி விட்டார். ஆதிவாகிகளை அனுப்புறதுக்கு காத்துன்னு இருக்கார். இனிமே பாட்டினுடைய வாசனையை பார்த்தினாலே மாறிடும். ஏற்கனவே வாசனையை வேற இங்கிருந்தோம் வந்தோம் எது எருமாடு வந்துதா மேஞ்சுதா அது இது சாப்பிட்டியா அதெல்லாம் கேட்டுருப்பா. இப்போ மொத்தமாக மாறி போச்சு. எங்கோ வானவர் போகம்ங்கிறார் கௌஷீதிக்கு உபனிஷத்துங்கிறார் பரியங்க வித்யாங்கிறார்னால் ஆத்மா புறப்படுறதுக்கு தயாராகிடுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த தசைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளவு மெனக்கட்டிருப்பார். அதுதான் இந்த முதல் நிலை. இப்போ அத்வேஷம். இந்த அத்வேஷம் வெறுப்பின்மைங்கிறது ஏற்படுறது முன்பு அனாதியாக பகவத் விஷயம் பிரதிகூலமாக தோன்றுகையாலே. முன்னாடி ரொம்ப நாள் எத்தனையோ ஜென்மம் பகவத் விஷயம்னாலே ஒரு வெறுப்பு பிரதிகூலமாக தோன்றின்னு இருந்தது. இப்போ பகவத் ஞானம் ஈஸ்வர கிருஷியாலே எவ்வளவு பொறுமை இருந்தால் ஒவ்வொரு பத்தியிலையும் ஈஸ்வர கிருஷியாலே ஈஸ்வர கிருஷியாலே ஈஸ்வர கிருஷியாலே அவர் மட்டும் இந்த உழவை ஒழுங்கா பார்க்காத போயிருந்தால் அந்தந்த நிலை இப்போ நன்னா நாற்று நட்டியேங்கிறதுக்காக காத்து கருப்பு அடிக்காது இருக்குமாண்ணா? நான் காத்து கருப்பு அடிக்காத பார்த்துட்டேங்கிறதுக்காக போர் ஒழுங்காக அடிச்சிட முடியுமா? போர் அடிச்சியேங்கிறதுக்காக குதிருக்கு ஒழுங்காக வந்து சேர்ந்துருமா? அந்தந்த நிலையில் உழவன் கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அது அடுத்த நிலைக்கே போகும். அதை போலத்தான் சர்வேஸ்வரன் பார்க்குறார். ஏதோ முதல்ல சொல்லிட்டோமேன்னு அவர் விட்டுடுறதில்லை. அத்தை இங்கே அப்படி நம்ம பகவத் விஷய ஞானம் ஏற்படுமா? பகவானுடைய கிருஷியால் உபேக்ஷாவஸ்தையை பஜித்து அத்தாலே உண்டானதிரே இந்த அத்வேஷத்த ரூபமான உத்கர்ஷம். உபேக்ஷா அபேட்சைன விருப்பம், உபேக்ஷான்னா விருப்பமின்மை. அப்படின்னா முதல்ல துவேஷம்னு இருக்குமா, துவேஷம் மாறி உபேக்ஷான்னு வரும், அப்புறம் மாறி அத்வேஷங்கிறது வரும். உபேட்சை இப்போ தேவருக்கு வந்து இப்போ சாதிச்சுட்டே வரா, இன்னும் கொஞ்சம் தொகையல் அபேட்சையா, இன்னும் கொஞ்சம் அவியல் சாதிச்சுக்கிறீரா சுவாமிக்கு திருவுள்ளமான்வா, அது ஒன்றும் அபேட்சை இல்லை சொல்கிறச்சே அபேட்சை இல்லைன்னு சொல்கிறோமோ இல்லையோ. அப்போ உபேக்ஷான்னு சொன்னால் தேவையில்லை, அபேக்ஷா தேவை, பிடிச்சிருக்கு, வேணும். வேணும்னு சொல்கிறது அபேட்சை, வேண்டான்னு சொல்கிறது உபேட்சை. இது எந்த திசையிலேருந்து மாறித்து? வெறுத்த திசையிலிருந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுங்குற திசையிலிருந்து அத்வேஷங்கிற திசைக்கு வந்திருக்கு. அப்போ இவ்வளவு சின்ன சின்னதாவா நம்மக்கிட்ட மாறிட்டு இருக்குன்னால் மாறின்னு இருக்கு. நமக்கு மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. இப்போ நம்ம வாழ்க்கையிலே மெதுவாக யோசிச்சு பார்த்தோம்னால் அப்போ என்ன நினச்சிருந்தோம் பகவத் விஷயத்தை பற்றி, இப்போ என்ன நினச்சிருந்தோம், இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா இந்த தசையெல்லாம் மாறி இருக்கும். ஆனால் இந்த தசை மாறினதுங்கிறது கூட நமக்கு தெரியாது. எப்போ 15 வயசுக்கு எப்படி இருந்தேன், 25க்கு எப்படி இருந்தேன், இப்போ 35 என்ன ஆச்சு, 45க்கு எப்படி இருக்கேன், 55க்கு எப்படி இருப்பேன், எல்லாமே யோசிக்கணும் இல்லையோ. அது யோசிச்சா இந்த தசையெல்லாம் மாறுறது மெதுவாக தெரியும். அது எல்லாத்தையும் இந்த ஒரு கருவி வச்சுருக்காளோ இல்லையோ, வேகமாக ஓடுற படத்தை தட்டி விட்டுட்டு எல்லாம் மெதுவாக ஓடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவாக திரும்ப சுற்றி பார்க்கணும். திரும்ப சுற்றினா எல்லோரும் பின்னாடி ஓட ஆரம்பிப்பாடோ இல்லையோ, அதை போல் நம்மளும் பின்னாடி ஓடணும். ஓடினா மெதுவாக போட்டு பார்த்தோன்னு ஓ இந்தந்த நிலையில் இன்னென்னவா இருந்தோம் போல் இருக்குது. ஆனால் அந்த முன்னாடி இருந்த நிலையை பற்றி இப்போ சொல்லிப்போமோன்னால் அதெல்லாம் எதுக்கு சுவாமி, அதான் போயிடுத்தோ இல்லையோ, விட்டுடுமே, அதெல்லாம் வெக்கமாக இருக்குது, பேச வேண்டாம் அப்படின்னு தாண்டிடுவோமோ இல்லையோ. ஆனால் அந்த வெட்கப்பட்ட தசையில் வெட்கப்படாமல் காரியம் பார்த்தவர் ஈஸ்வரங்கிறார். அப்போ அவர் ஒத்தொத்தரிடத்துலையும் அந்த தசையை ஞாபகம் வச்சுட்டு ஆட்டம் இவர் வருவார் வருவார் முயற்சி பண்ணிட்டாரோ இல்லையோ. அதனால் முதல் அத்வேஷ ரூபமானது வந்தது. அப்போ துவேஷிச்சுட்டு இருந்தோம், அது உபேட்சையாக மாறித்து, அது அத்வேஷமாக எடுத்து முதல் தசையை தாண்டிட்டோம். சாமி ரொம்ப மணியாகும் போட்டிருக்கேன், நீ ஏதோ 12 தசையெல்லாம் தாண்டினோம்னா பல ஜென்மங்களாக இருக்கே, அரை மணியான் ஆகாதா?
ஆனால் தானே 12 தசையை தாண்ட முடியும். ஏன்னா 12 கோடி ஜென்மம் அனந்தமாக தாண்டியிருக்கோம். அப்படி இருக்கிறச்சே பாக்கி 12 நிமிஷமான வேண்டாமா? ஒரு தசைக்கு 2 நிமிஷம் கூட 24 நிமிஷம் ஆகும். அனுகூலத்துவமாவது 2வது தசை ஆனுகூல்யம். இப்போ அத்வேஷம்னா வெறுப்பின்மை, அது தாண்டிட்டோம். இப்போ அனுகூலன்னு ஆயிட்டான். வெறுக்கலேன்றது மாறி பிடிச்சிருக்குன்னு வரணும் இல்லையோ, அதுதான் அடுத்த தசை. அனுகூலத்துவமாவது வாசுதேவோஹோ வாசுதேவ உற்சவாஞ்சைவ மகாபாகவதானபி அனுவர்த்தேன யஹா நித்யம் சஹா அனுகூல உதாகிருதா. பகவத் பாகவத அனுவர்த்தனங்களுக்கு அனுகூலனாயிருக்கை. பெருமானை பின்தொடரணும், பாகவதர்களை பின்தொடரணும்னா வரேன் அப்படின்னு நம்ம இல்லையோ. ஏற்கனவே இருக்கவர் சொல்ல மாட்டார், எதிர்க்காமல் இருந்தார், அவ்வளவுதான். இப்போ நான் இங்கேருந்து இப்போ திருமலைக்கு போகிறதா இருக்கேன், வேணா வரியானால் முன்னாடி பார்த்துட்டு நகர்ந்து விடுவார், வரேனே அப்படின்னு சொன்னால் நிலமை மாறி எடுத்துங்கிறார். அதே ஒரு பாகவதர் இருக்கார், அவர் கொஞ்சம் பின்னாடி ஏதோ போகணுமா, முடியலையா, எடுத்துன்னு போயேன், நான் போயிட்டு வரேனே அப்படின்னு வராரோ இல்லையோ, அந்த அனுவர்த்தனம்தான் அனுகூலம். அப்போ பகவானுக்கும் பாகவதர்களையும் அனுவர்த்தனம் பண்ண தயாராயிட்டார். இப்போ இங்கே உட்காண்டிருக்கிற நாம செய்ய வேண்டியது இது ஒவ்வொன்றிலையும் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கணும். இப்போ அவர் எங்கேயோ புஸ்தகம் போடுறதுக்காக போடலை, அவர் இது ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் இதுக்குள்ளே எந்த நிலைமையில் இருக்கோம், இதுலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகுமா, அடுத்தடுத்து போகுமானால் அதுக்காகத்தான் சுவாமிகள்லாம் எழுதியே வச்சிருக்கா. அப்போ அனுகூலத்துவமாவது பகவத் பாகவத அனுவர்த்தனங்களுக்கு அனுகூலனாய் இருக்கை. இச்சா அவஸ்தையை பஜித்து இது நிலைமை அடுத்த நிலைமை மாறி போச்சு. இப்போ அப்போ ஏற்கனவே பகவான் பாகவதர்கள் இவர்கள் அனுகூலிக்கிறோம். எப்படி வந்தது பாருங்க. முதல்ல துவேஷம், துவேஷத்துக்கு அடுத்தது உபேட்சை, உபேட்சைக்கு அடுத்தது அத்வேஷம். இது 3 பார்த்தோமா. இப்போ முதல்ல துவேஷங்கிறத விட்டுடுங்க, உபேட்சையிலேருந்து பாருங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கார், இதை போல் 12 படிக்கட்டை வச்சுட்டு அடுத்தடுத்த படிக்கட்டை விளக்கச்சே முதல் படியை விட்டுண்டே வந்துட்டார். அதை தாண்டிட்டோமோ இல்லையோ, 3ன்னு வச்சுங்களேன். இது முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி. முதல் நிலையை விளக்கரிச்சே கீழ்ப்படி நடுப்படி மேல்படியை சொல்கிறார். அடுத்த நிலைக்கு வரைச்சே கீழ்ப்படியை விட்டுடுறார். இப்போ இருக்கிற நிலை கீழ்ப்படி ஆக்கி விடுறார். ஆக்கிட்டு இது நடுப்படி மேல்படிங்கிறார். அடுத்ததுக்கு போகிறச்சே அதை கீழ்ப்படியாக விட்டுடுறார். இது நடுப்படி மேல்படிங்கிறார். இப்படியே அடுத்தடுத்த படியை போனால் தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு விட்டு போகாத வரணும் இல்லையோ. ஏன்னா இது எல்லாமே வாழ்க்கை, ஒன்று கையில் கணக்கு போடுற கட்டமே கிடையாது. இது ஒவ்வொன்றும் நம்ம மனசில் என்ன நினச்சின்னு புத்தியில் மாறின்னு வந்திருக்கோங்கிறத துல்லியமாக படம் பிடிக்கிறார். இது ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி எழுதுகிற படம் இல்லை. இந்த கட்டடம் இங்கே கட்டணும், இந்த கட்டடம் இங்கே கட்டணுங்கிறதுக்கு எந்த நாள் என்ன நடந்ததுன்னே ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நடந்து தான் ஆகணுங்கிறார். உனக்கு என்னைக்குன்னு தேதி தெரியாமல் இருக்கலாமே தவிர இது இத்தனை நிலையும் மாறி வந்திருக்கும். இப்போ அப்போ அனுகூலத்துவமாவது உபேட்சையிலேருந்து அத்வேஷமாகி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பகவானை பற்றி தெரிய தெரிய அனுகூலம் ஆறார். அனுகூலம்னா அனுவர்த்தனத்துக்கு இசைகிறார், கூட வருவார். அப்போ வரும்போது தான் அந்த சுவாமி என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்ப்பார். ரொம்ப நன்னா பண்ணார்னா, இவ்வளோ வைராகியத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னுட்டு இச்சையாக மாற ஆரம்பிக்கும். அனுவர்த்தனம் பண்ணி கூட போனார், இச்சையெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்போ போகிற இடத்துல அவர் பண்ணுற நல்லதை பார்த்தாரோ இல்லையோ, அப்போ மெதுவாக இச்சையாருது. இப்போ சரி இன்னும் கொஞ்சம் நாள் வேணா பின்னாடி போகலான்னு தோணும். இதெல்லாம் 2வது நிலை. அதுக்கு 3வது நிலை திவ்ய நாமதரத்துவம். அனுகூலமாக கூட வந்தார். இப்போ பேர் வச்சுப்பாளாம். புண்டரீகாட்சன்னு பேர் வச்சுப்பார், மதுசூதன்னு பேர் வச்சுப்பார். ஏற்கனவே ஏதோ பேர்லாம் வச்சுருந்தார் சுவாமி, அதில் இது இயற்கை பெயர்கள் அப்படின்னு அவள் வச்சுன்னு வந்துட்டா. பகவான் பேரை வச்சுக்கணும்னு சொன்னார், அது என்ன அவருக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிப்படுது. மாறினவர் பேரை வச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டார். எனில் ஸ்மிருதி உச்சாரண மாத்திரேன சர்வபாப பிரணாசனம் விஷ்ணு நாம தரஹா புண்ணியா நாமதாரீச உச்சதே. பகவன் நாமங்களை பேராக இட்டிருக்கை. இது 3வது நிலை. பெரிய நிலையாக இருக்குது. நமக்கு இந்த முதல் நிலை சுலபமாக கொடுத்துருக்கா, அப்பா அம்மான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் பகவத் பாகவதர்களுடைய பேரை வச்சுட்டு இருந்தால் முதல் 2 நிலை தாண்டியா இந்த பேரை வச்சுக்கிறோன்னு அப்பா சொன்னார். அப்போவே பார்த்து நல்ல பேராக ஊர் பெருமாள் பேர், தாத்தா பேர், பாட்டி பேருன்னு வச்சாலும் இல்லையோ. அதனால் ஒரு 2 நிலையை தாண்டறதுக்கு அவள் உடனே யோக்கியத்தை கொடுத்துருக்கா, நேர போகலாமேன்னுட்டு. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்காம இது என்னமோ பேர் கர்நாடகமாக எங்கள் அப்பா வச்சுருக்கார் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏற்பட்ட பேர்னால் அனுகூல ஞானத்தினாலே அனுகூலமாக அவர் பின்னாடி போகணும், அனுவர்த்தனம் பண்ணோமா. அப்போ அவர் ரொம்ப பெரியவர்னு தோன்றது. அந்த பெரியவர்னாலே உடனே நம்மளை எப்படி வெளிப்படுத்த தோணும். ஒரு பெரியவருக்கு நான் வேண்டியவர், அவரோட சம்மந்தப்பட்டவர்னால் ஒன்றும் அவருடைய படத்தை கொண்டு என் வீட்டு ஷோரில் ஒட்டி வச்சுருவேன். இது நிச்சயம் பண்ணிடுவா. எந்த பிள்ளை எந்த விளையாட்டு வீரர் வேண்டியவராக இருப்பார்,
ஒரு பெரிய பாடகர் வேண்டியவராக இருப்பார், அவருடைய படுக்கை உள்ள போய் பாருங்க, ஆள் உயரத்துக்கு ஒட்டி வச்சுருக்கும். இவர் என்ன உனக்கு பண்ணார்னா, அவர் தான் நான் அப்படின்னு விடுவோம். அவர் தான் நான் ஏதோ விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கேது, இப்படி அவரே நீரை அர்ப்பீரியர்னால் ஆசை, அவர் பேரில் இருக்கிற ஆசை பண்ணுறான். இது இப்போ ஒன்றும் தப்பு சொல்ல, ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்து. அப்போ யாரிடத்துல அவ்வளவு பிரீத்தி இருக்கோ அவர் படத்தை ஒட்டிக்கிறான். சவுத்தோட நிற்கிறது இல்லை, முதுகுலையும் கையிலையும் ஒட்டிக்கிறானே, பண்ணுவாடோ இல்லையோ. அடுத்தது அத்தை பண்ண போகிறார். அப்போ அதே மாதிரி இப்போ அவருடைய தாசன் அப்படின்னு பேர் வச்சு விடுவார். அதே போலத்தான் இங்கே சொல்ல வர்றார். இப்போ நீ அவனை பற்றி கேட்க பெருமை புரிய புரிய நாமதாரி ஆயிடுறே. அப்படின்னா அவனுடைய நாமத்தை நீ சூட்டி கொள்ளுகிறாய். ஏன்? அனுகூல ஞானம் பகவத் கிருஷியாகிற மகனீய விஷயக பிரீத்தி. அந்த பெரியவரிடத்துல நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட்ட உடனே அவர் பேரை வச்சுக்கலாமா? பெருமானிடத்தில் பிரீத்தி ஏற்பட்ட உடனே அவர் பேரை வச்சுக்கலாமா என்று வைத்துக் கொள்கிறார். பக்தியாலே பகவன் நாமதாரித்துவம் உண்டாம்படி ஏற்பட்டு விட்டது. ஏனால் பகவானுடைய மகனீயத்துவத்தை விஷயீகரிக்கும் போது பிரதியோகித்தையா தன்னை நீச்சனாக விஷயீகரிக்க வேண்டுகையாலே நைச்சியம்தான் தாஸ்ய ரூபமாகையாலே. ஒருத்தர் சுவாமிக்கு நான் தாசன்னால் தாசன் சுவாமி பேரை வச்சுப்பார். நான் அவருடைய பெருமையை கேட்குறேன், அவர் அனுவர்த்தனம் பண்ணுறேன், அவர் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப நீச்சன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சுவாமிதாச பாவம் புரியறது, பேரை வச்சு விடுவோம் அப்படிங்கிறது தான் இவனுக்கு எளிதாக தெரிஞ்சது இதுதான். அதனால் நாம் தியானித்து பெருமானோட சாமியாபத்தி அடைவோம்லாம் இவனுக்கு தோணாது. அதெல்லாம் நாள் இருக்குது சுவாமி, இப்போதைக்கு பேரை வச்சுக்கலாம், அவ்வளோதான் நம்மால முடியும். அத்தை வைத்து கொண்டு விட்டாம். அது 3வது நிலையா. அப்புறம் 4வது நிலை சக்கராங்கி தத்துவம். பேர் வச்சிருந்தேன், இப்போ கேட்டுட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக கேட்டுருந்தோம். இப்போ நீர் ஏதோ ராமானு சம்பந்தம்னு சொல்லிகிட்டே இருந்தீர், அது பண்ணலாமான்னு யோசித்தேன். குடும்பத்தாரோடெல்லாம் பேசினேன், அவள் என்னமோ இதை சொன்னால், பக்கத்தில் நித்தியமுத்தர் வந்து கேட்டுருந்தார், அவர் வேறு மாதிரி சொன்னார், நீர் வேறு மாதிரி சொன்னீர், குழம்பி போயிட்டேன். அதனாலே இதில் ஒன்றும் தெளிவே வரலைன்னா அப்புறம் உட்காந்து கேட்டு ஒரு நாள் தெளிவு வந்து படுத்துப்போ எப்போ சக்கராங்கிதன் ஆகிறான்னு சொல்கிறார். இவனுக்கு எப்போ அந்த சங்கு சக்கரப்பொறி என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன் ஆழ்வார் பாசுரம். அது எப்போ வரும்னால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு விகிதம் சக்கரதாரணம். ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் எடுக்கப்பட்ட சக்கரதாரணம். யோ பிபர்த்தி ஹரேஷ் சக்கரம் சக்கரதாரீச்ச உச்சதே. யார் ஹரியனுடைய சக்கரத்தை தரிக்கிறானோ அவன் சக்கரதாரி. பேர் மாறிடுத்து போ, அவர் தான் சக்கரதாரி. கையில் சக்கரத்தை பிடிச்சிருக்கிற சக்கரதாரி யார்? எம்பெருமான். ஆனால் இப்போ யாருக்கு பேர் கொடுக்குறார்? இந்த பிரபந்தன சக்கரதாரின்னுட்டார். யார் ஒருத்தன் இந்த பக்தி ஆயின்றிருக்கானோ அவன் சக்கரத்தை பட்டுகிறான். ஏன்? மகனீய விஷயக பிரீத்தி ரூபமான பக்தி தேவதாந்தர அன்வயத்தில் ஜுகுப்சா பர்யந்தமாய் அத்தாலே உண்டானதாகையாலே இதையுடையவன் பூர்வ அதிகாரியில் காட்டில் விசிஷ்டன். முன்னாடி இருக்கிறவர் பேரை மட்டும் வச்சிருந்தாரா, ஆனால் இவர் இப்போ சக்கரை பொறி ஒத்திக்கிறார். இது இன்னும் ஏனால் பேரவாவா வச்சுப்பா. இப்போ பல பேர் நாஸ்திகர்கள் இருக்கலாம், ரொம்ப அழகான பெருமாள் பேர் வச்சுருப்பா. அது எப்படி சுவாமி இப்படி இருக்கார் என்னால், அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் அப்பாவை வச்சுட்டாருன்னுவா. அதே அவர் சக்கரதாரியாக வரமாட்டார். அது வரணும்னா இவர் இசைந்து வரணும் இல்லையோ. என்னை குழந்தையா இருக்கிறச்சே பேரை வச்சுட்டா அதை புகார் பண்ணிட்டு விட்டுடுவா. நான் என்ன பண்ணுவேன், வச்சுட்டா பேர் மாத்தலேன்னு விடுவா. ஆனால் சங்கு சக்கர பொறி ஒத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க முடியாது இல்லையோ. அது இவர் தெரிஞ்சு தானே வந்து பண்ணிட்டு இருக்கணும். அதனால கீழே இருக்கிறவனை விட இவனுக்கு ஏற்றம், அதை விட இவருக்கு உயர்த்தி ஏன் இவர் ஏற்றுக்கொள்கிறார்? நான் இந்த பெருமாளுடைய பெருமை தெரிஞ்சுனுட்டேன், அவர் ஒருத்தர் தான் மோட்சம் கொடுப்பார்னு புரிஞ்சு போச்சு. இனிமேல் மற்ற பேர்லலாம் எனக்கு விருப்பமே இல்லை. இவர் கொடுப்பார்னா இவர்கிட்ட தான் நான் வாங்கி ஆகணும். அப்போ சங்கு சக்கரதாரியாக ஆகிவிடுகிறேன். அமி பரமசம்ஸ்காராக பாரமைகாந்திய ஹேதவா என்ன கடவுதிரே. இதுவும் பகவானுடைய கிருஷியாலே பலித்தது. இப்போ 4 தசையை தாண்டியிருக்கும். அடுத்த 5வது சொல்கிறார் மந்திர பாட்டி. இதிலேருந்து சாதனத்தை ஆரம்பிக்கிறார் இவர். இனிமே மோட்சத்துக்கு போகணும், பெருமான் அடையணும்னு தோன்றது. ரொம்ப வைகுண்டம் அது இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அவ்வளவெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் தெரியுது அவரை நோக்கி திரும்பணுங்கிற அளவுக்கு தெரியுது. அதனுடைய முதல் நிலை சாதனம் பண்ணணும். சாதனம் பண்ணித்தான் பெருமான் அடையணும். இனிமே கடைசியில் சாதனமே ஆகாதுன்னு தெரிஞ்சுக்க போகிறார். இப்போதைக்கு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணித்தான் அடையணும்னு நினச்சிப்பாரோ இல்லையோ. என்ன முயற்சின்னு கேட்க நம்ம திருமந்திரத்தை சொல்லிடுவோம், சுலபமாக இருக்குது. அதுக்கு ஒரு பொட்டி வாழ்ந்தால் அதுவே பாடுறதான். அதனால் 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதை போட்டுட்டோன்னா எல்லா மந்திரம் வேறு பாடுறது. அது ஒன்றே இல்லை, அது மாட்டுக்கு நாள் முழுக்க பாடின்னு இருக்கு. கேட்டால் நன்னா தாலாட்டு பாடுறாப்பில் இருக்கு சுவாமி. சரி, மந்திரத்தை படிப்போம் என்று வந்தவர் அஷ்டாட்சரஸ்ய மந்திரஸ்ய ஸ்மரணான் முக்திதோ ஹரிஹி இதிமத்வா ஸ்மரன் நித்யம் மந்திரபாட்டீச உச்சதே. யார் ஒருத்தன் அஷ்டாட்சரத்தை சொல்ல சொல்ல அதில் இருக்கும் நாராயணன் மோட்சத்தை கொடுக்கிறார்
என்று தெரிஞ்சு வருகிறார். அப்போ சாதனம் பண்ண வரார். அதில் சுகர சாதனத்தை முதல்ல தொடரார். சுகரம்னா எளிதில் செய்யக்கூடிய சாதனம். மந்திரத்தை சொல்கிறது என்ன கட்டம்? ஓம் நமோ நாராயணாய 108 தானே சொல்லிட்டு போகிறேன். அதனால தான் அது சுகரமான சாதனம். அதுக்கு வந்துட்டா மந்திரபாட்டின்னு சொல்லப்படுகிறார். அதிலே பகவத் ஞானம், அந்த பகவத் விஷயத்தை பெற்றல்லது தரிக்க ஒண்ணாதபடியாய் ஆசையை ஏற்படுத்தி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு, பெருமான் அடையணும்னு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு எது எளிய சாதனம்னு பார்க்குறான். அதான் மந்திரம் சொல்கிறது தான். அதை தெரிஞ்சுன்னு வந்துடுறார். 5வது நிலை முடிஞ்சது. அடுத்து 6, 7, 8 3மே யோகம். பக்தி யோகத்தை பற்றி வெவ்வேறு நிலை சொல்ல போகிறார். அதில் வைஷ்ணவத்துவமாவது, இது 6வது தசை. வைஷ்ணவத்துவமாவது தேவதாந்தரவது நித்தியம் நித்தியம் சப்தாதீனபி குத்சயன் விஷ்ணு பிராப்தி பலாகாங்ஷி பக்தியுபாயோகி வைஷ்ணவ என்கிறபடியே புருஷார்த்தாந்தர விரக்தனாய் முதல் நிலை ஏற்படனப்போ. வேற புருஷார்த்தங்களில் எனக்கு விருப்பம் இல்லை, பகவான் தான் புருஷார்த்தம், அவரை அடைவதற்கு பக்தியே உபாயம் என்று தெரிந்து கொண்டு விடுகிறான். கொஞ்சம் சுவாதந்திரியம் பாக்கி இருக்கு. பக்தி உபாயம்னா சாதனாந்தரம். 6, 7, 8 3மே சரணாகதி இல்லை. 6, 7, 8 3மே பக்தியை உபாயமாக கொண்டது. அப்படின்னா சாத்திய உபாயம், சித்தோபாயம் இல்லை. பகவானே சித்த புண்ணியம்னு பற்றுவதில்லை. நான் பக்தி மூலம் பெருமான் அடையப் போகிறேன் வரானோ இல்லையோ, அப்படி இருக்கிற நிஷ்டையை சொல்றார். அப்போ வைஷ்ணவத்துவமாவது சாதன பக்தி நிஷ்டனாகை. சாதன பக்தினாலே இதன் மூலம் நம்ம முயற்சியால் பக்தி செய்து மோட்சம் போகிறோன்னுட்டு, அதுதான் சிரமமானது. 6வது. அதுக்கு மேலே ஸ்ரீ வைஷ்ணவத்துவமாவது. இப்போ 6வது வைஷ்ணவத்துவம்னு பார்த்தோம். 7வது ஸ்ரீ வைஷ்ணவத்துவமாவது பாக்கியார்த்த நிரதான் சர்வான் சம்யக்கு தியக்த்வா சதா சுச்சிஹி பக்திமான் புண்டரீகாக்ஷே ஸ்ரீ வைஷ்ணவ உதாகிருதா. இது யாருன்னால் நமக்கு தேக பந்துக்கள்லாம் இருக்கா, நம்ம உறவுக்காரர்கள்லாம் மெதுவாக அங்கேருந்து விலக ஆரம்பிப்பணும். இவன் பக்தன் ஆயிட்டான், ஆன பிற்பாடு சிலதெல்லாம் விட்டு விலகணுமே, மேலே இது முன்னேறணும்னா இதெல்லாம் விட்டால் தான் முடியும். விண் ஊர்தி, விண்கலம் செலுத்துவா, சந்திரனுக்காக போகிறார், அதுக்கு பெரிய நிறுத்தி வச்சிருப்பா. அதுக்கு உடனே 100, 99, 98, 97, 10, 9, 6, 5ன்னு வரும் இல்லையோ. இது எங்கேயான இந்த 20 கிட்ட வரும்போது புகையெல்லாம் வரும், நெருப்பெல்லாம் பிடிச்சிக்கும். பக்கத்தில் இருக்கிற அந்த வச்சிருக்கிற கட்டையெல்லாம் தடால்னு வெடிக்கும். வெடிச்சிட்டு கீழே இந்த நெருப்பு கக்க ஆரம்பிக்கும். மேலே போகணும். மேலே போகணும்னாலே இது உடையும், அது வெடிக்கும், இது நழுவும், இது தளரும். இது இத்தனையும் போப்போ மேலே கிளம்பும். கிளம்பின உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே தடால்னு பெருசாக ஒன்று கீழே விழுந்துடும். அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே அடுத்தது பெருசாக கீழே விழும். இன்னும் மேலே போன உடனே 3வது கீழே விழும். அது விடலைன்னா இவா பாடு அவ்வளோதான். அது விடலைன்னா மேலே போகாது. அதை கழட்டி விட்டா தான் அது மேலே போகும். இப்போ இவர் கழட்டி விட்டாகணும். தேக பந்துக்களுடைய சம்பந்தத்தை கழட்டி விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா இவர் மேலே போக மாட்டார். அதுதான் 7வது நிலை. ஸ்ரீ வைஷ்ணவத்துவமாவது பாக்கியார்த்த நிரதான் சர்வான் சம்யக் தத்வா சதா சுச்சி பக்திமான் புண்டரீகாக்ஷே. புண்டரீகாட்ச நடத்துல பக்தி வருது. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நுய்விதாம். 4 வேதத்தான் அந்த பெருமானை பற்றி நினைக்க நினைக்க பக்தி வளர மற்ற பேர் தேகபந்துக்கள் விஷயத்திலும் கூட ஆசை அற்றுவிடுகிறது. வம்பு வெடிக்கும். வேற வழியே இல்லை. இந்த தசையை ஒருத்தன் தாண்டது சுலபமான தசை இல்லை. எல்லாரும் தப்பு சொல்லுவா, அகங்காரின்னுவா, சுதந்திரன்னுவா, ஆணவம்னுவா, என்னென்ன சொல்லுவாளோ சொல்லுவா. எதையும் திரும்பி பார்க்க முடியாது. ஆட்டம் சொல்கிற யாரையும் கோவிச்சுக்கும் கூடாது. கோவிச்சுன்னுட்டா பக்தனுக்கு கோபம் ஆகாது. என்ன இது எதாவது நம்ம இவாள்கிட்ட வெடிக்க போக அவர் கீதை கையில் வச்சிருந்து என் பக்தன் ஒருத்தருக்கும் பயப்படுத்த மாட்டாரு, என் பக்தன் கோபமே பட மாட்டாரு, அவர் யாரிடத்துலையும் வெறுப்பே காட்ட மாட்டாரு, அப்படி இருந்தால் தானே எனக்கு அவர் பிடிக்குன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ நம்ம இவாளை பார்த்து வெடிக்கணுமா அவரை பார்த்து குளிரணுமான்னா அவரைத்தான் பார்த்து குளிர்ந்தாகணும். ஏன்னா அடுத்து கை கொடுத்து தூக்கின்னு போக வேண்டியது அவர், இவா இல்லை. விட்டத்தை நினைக்க முடியுமா, பற்றினதை நினைக்க முடியுமா? இது 7வது நிலை முடிஞ்சது. 8வது நிலை பிரபன்னத்துவம் ஆவது. அதான் சரணாகதி பேச வர்றார். அதில் முதல் நிலை இப்போ 8வது பிரபன்னத்துவம். சப்தாதி விஷயாம் செய்வ தேகோபாதிக சம்பவான் தியக்த்வாஹரிம் பஜேத்யஸ்து ச பிரபன்ன உதாகிருதா. தேக சம்பந்தப்பட்ட பந்துக்களிடத்தில் விருப்பத்தை விட்டானா 7வது நிலை. தன் தேகத்திலேயே விருப்பத்தை விட்டுடுறான். இனிமே இது பெரிய சமாச்சாரம் இல்லை, அவர்களே விட்டுட்டோம். இப்போ இது மட்டும் என்ன நெருக்கமானா, அவர்கள் எப்படி விளக்க வேண்டுமோ இதுவும் விளக்க வேண்டியதா. ஆத்மாதான் பரமாத்மாவுக்கு நெருக்கம்னு புரிஞ்சிட்டவன் இதில் ஆசையை விட்டுடுறார். ஆக சப்தாதி விஷயான் செய்வ, கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் நன்னா சாப்பிடணும், மற்றதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய ஆசை இல்லை. ஆனால் நாக்க அடக்க மாட்டார் சுவாமி.
இருக்கும்னா போயிடுறது. என்ன இந்த நாக்க வச்சுன்னு பெருமானுடைய பாசுரங்களை சொல்ல வந்தோம், நாமங்களை சொல்ல வந்தோமே தவிர இது என்ன உண்ணக்கண்ட ஊத்த வாய்க்கு உருட்டி போடுறதுக்காக விரல்களை பெருமாள் கொடுத்துருக்கார் என்று தெரிஞ்சுடுறான். அப்போ இந்த சரீரத்திலே இப்போ உபேட்சிக்கிறான். சரீரத்தை உபேட்சைன்னா அடிப்பார், புடைப்பார், கூட்டிப்பார்லாம் அர்த்தம் இல்லை. அவர் என்ன கிழிச்சுப்பாரான சரீரத்தை? அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா இந்த சரீரம் பகவான் வாழ்கிற பூமி. எத்தையுமே பார்த்து கஷ்டம் கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அப்போ என்ன செய்வார்? இதை வளர்த்து கொள்வதில் விருப்பப்பட மாட்டார். அதுதான் விஷயம். இல்லை இத்தனை நன்னா பார்த்துப்பார், உடம்பி நன்னா பார்த்துப்பார், பகவத் கைங்கரியத்தில் விநியோகப்படுத்துவார். அதுதான் இப்போ இந்த ஆத்மா தனக்கென்று சரீரத்தை கொள்ளாமல் அவனுக்கென்று சரீரத்தை கொள்ள ஆரம்பிச்சுட்டால் அதுவே போகிறோம் இருக்கு. அதுக்கு மேலே உடம்பை பார்த்துக்காதே வியாதியில் படுத்துக்கோன்னு சொல்ல போகிறா. அப்போ யார் கைங்கரியம் பண்ணுறது? இத்தனை கோவில் வச்சிருக்கார், இத்தனை கட்டி போட்டிருக்கா, நம்ம தான் போய் கைங்கரியம் பண்ணி ஆகணும். அதுக்கு உடம்பு நன்னாத்தான் இருக்கணும். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒன்றும் எப்போ பார்த்தாலும் வியாதியில் படுத்துனதா தெரியல, நன்னாத்தான் உழைச்சிருக்கா. அப்போ இன்னும் கேட்டால் நமக்கு இருக்கிற வியாதியில் துளியும் அவளுக்கு கிடையாது. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறது நம்ம தான் உடம்பை பார்த்துப்போம், அவள் பார்த்துக்க மாட்டான்னுட்டு. ஏன்னா இந்த உடம்பு யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கோ அவனுக்காகன்னு புரிஞ்சுனுட்டான். அதனால பெருமாள் பார்த்து இவனை எதையான்னு நம்ம கஷ்டம் கொடுத்தோன்னா நம்ம வேலை கட்டுப்படும், ஒழுங்காக பார்த்துப்போம் அப்படின்னு அவரே இந்த சரீரத்தை ஒழுங்காக வச்சுடுவார். இதே நமக்கு நம்ம பார்த்துனோன்னா அவர் கண்டு கொள்ள மாட்டார். நீ எப்போ எனக்கு இருக்கிறத உனக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சியோ விட்டுடு வரும் இல்லையோ. அப்போ 8வது பிரபன்னனாய் தன் தேகத்திலேயே விருப்பத்தை ஒழிச்சுடுறார். அடுத்து ஏகாந்தித்வமாவது ஏகாந்தீது வினிச்சித்ய தேவதா விஷயாந்தரைஹி பக்தியுபாயம் சமம் கிருஷ்ண பிராப்தோ கிருஷ்ணைக சாதனா. இவர் தெரிஞ்சுக்கிறது நாம் 6, 7, 8 முடிச்சாச்சு. இது வரைக்கும் 8வது நிலை வரைக்கும் இருந்தது பக்தி நிலை. 9வது நிலையிலேருந்து சரணாகதி நிலை. அந்த சரணாகதி நிலையில இந்த 9வது நிலை திருப்பாவையின் 9ஆம் பாட்டு நிலை. இவர் இப்போ 9ன்னா அப்போ பார்த்தோமே தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய ஸ்வகத ஸ்வீகார நிஷ்டை பகவானை அடைவதில் நாம் சென்று பற்றுதல் இருந்தது பாருங்க. அதே தான் இப்போ 9வது நிலை. இவர் இங்கே ஏகாந்தின்னு சொல்லுவது தான் சென்று பெருமானை பற்றினார். அது 10வது அவர் வந்து நம்மை பற்றுவார் பரகதம். அதுக்கப்புறம் 11ஆம் பாட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்போ பாட்டு கணக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் பாட்டு சொன்னது ஆச்சாரியனை பற்றச்சே ஸ்வகதம். 12ஆம் பாட்டு சொன்னது ஆச்சாரியன் நம்ம பற்றின பரகதம். இதுதான் 9, 10, 11, 12. இப்போ இங்கே வச்சுருந்தால் அதில் 9வது ஏகாந்தீது வினிச்சித்ய வேற சாதனங்கள்லாம் ஆகாது, அவரே சாதனம், அவரே உபாயம். நான் எங்கே மற்றதுக்கு போகிறேன்? உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், உன்னை தவிர மத்தாராலும் எனக்கு நல்லது இல்லை. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மத்திலேன் வளவாய் நேமிப்படையாய் குடந்த கிடந்த மாமாயா தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே என்று தாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது 9வது நிலை ஏகாந்தி. பகவத் பிராப்திக்கு அவனையே உபாயமாக பெற்றிருக்கை. அவனை தவிர மற்றொரு புருஷார்த்தத்தில் ஆசையில்லை, அவரையே உபாயமாக பற்றினேன் என்பது அத்தாலே வந்ததாகையாலே இது பூர்வதிகாரி. அடுத்து பரமைகாந்தி. ஏகாந்தி தாண்டி இப்போ பரமைகாந்தி. இவனுக்கு அடையறதுலேயே நோக்கு. இப்போ சாதனத்திலலாம் புத்தியை படுத்து. ஏன்னா சாதனமே அவர் தான் தெரிஞ்சுட்டார், பற்றப்போவுதான் அவர் தான் தெரிஞ்சுட்டார். அவரே வந்து அழைச்சின்னு போயிடுவார்னு தெரிஞ்சு அப்புறம் இனிமேல் எதை பற்றி யோசிக்கணும்? யாரோ பொண்ணுக்கு பிள்ளை பார்த்துருந்தா அவ்வளவா ஒன்றும் சீறு சனத்தையெல்லாம் பண்ண முடியாது போல் இருக்கே. அப்படின்னா என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ அப்படின்னு அப்பா அம்மா யோசிச்சிருந்தா. சம்பந்தி சுவாமிகிட்ட உட்காந்து பேசி பார்த்தா என்ன ஏதுன்னு. அவர் சொன்னார் நான் நிறைய வச்சுட்டுருக்கேன், உங்ககிட்ட இருந்தான்னு இல்லை, நான் பாதி தரேன், சமமாயிடுங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து எதை யோசிப்பா தெரியுமோ? இது எப்படி சம்பாதிப்போம், எப்படி நகை நட்டை போடுவோம், வெள்ளி பாத்திரம் வாங்குவோம் யோசிக்க மாட்டாப்பா. கல்யாணம் எப்படி இருக்கும், அப்புறம் பொண்ணு பிள்ளை எப்படி கொடுத்தனம் பண்ண போகிறா. நிலையை மாறிப்படுத்தேன். இது வரைக்கும் யோசனையே வேற, இனிமே யோசனையே வேற. இப்போ நம்ம பகவத் பிராப்திக்கு எப்படி அடைவோம் இத்தனை நாள் யோசிச்சிருந்தோம். நீயே அதை பற்றி கவலைப்படுற? மாசுச்சா ஒரே வார்த்தையால் அவர் முடிச்சுட்டார். இனிமேல் எப்படி அடைவோம் இல்லை, போய் என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்குமோ இல்லையோ? அங்கே போனப்புறம் என்ன அனுபவம் கிடைக்க போகிறது, என்ன வண்டியில் அடிச்சுன்னு போவா, நம்மளை என்னென்ன மாதிரி ஆபரணங்கள்லாம் அவள் வச்சுருப்பா, நாம் எப்படி போவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆனந்தம் தானே. எதுக்கு இந்த உபாய புத்தியை வேண்டாங்கிறார் உடையவர். உபாயங்கிற எண்ணத்தை விட்டுடு. அவர் சொன்னார் இது தனி 13வது வச்சுங்க. அவர் சொன்னது இது இத்தனையும் சேர்த்து நான் பண்ணியாச்சு நீ விட்டுடுனார். இந்த 12 தசையும் மாத்திர பொறுப்பை நான் ஏற்றுனுட்டே. இதைத்தான் காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ. பகவான் க்ஷமித்தேன்னு சொல்கிறதான் இத்தனை பாபங்களுக்கு பிராயச்சித்தம். ஆனால் அத்தையும் ராமானுஷரே எம் பெருமானாரே நமக்காக நீர் செய்து விட்டீராமே, அதனால இது இத்தனை நிலையும் சுவாமியை ஏற்றுருக்காருன்னு அர்த்தம். பரமைகாந்தித்வமாவது தேவதாந்தர சப்தாதி பக்தி கிருஷ்ணா கியகேதுஷு
மற்ற எல்லாத்தையும் விருப்பத்தில் விட்டான். இப்போ பிராப்தியை பற்றி நினைக்க ஆரம்பிச்சுட்டார். நாம் பற்றுவதும் இல்லை, அவர் பற்றுவார் என்று பிராப்தியை அனுசந்தித்து அவன் பண்ணும் ஸ்வீகாரத்தையே பார்த்திருக்கை. நாம பண்ற ஸ்வீகாரத்தை இல்லை, அவர் பண்ற ஸ்வீகாரத்தைனா பரகத ஸ்வீகார நிஷ்டை என்பது 10வது. நமக்கு இந்த தசை 9 10 பாட்டில் 9 10ஓட ஒத்துப்படுத்துப்போ. ஏன்னா பாசுரத்தில் 9 10 இதே, தசையில் 9 10 அதே போல். அதில் பக்தத்துவமாவது இன்னும் மேலே சொல்றார். அனன்ய தேவதா, இப்போ கீழே 10 தசையா எடுத்தோம் இல்லையோ, மேலே பிரேம அவஸ்தா காரியங்களான உத்கர்ஷங்கள் பக்தத்துவம் என்னும் பாகவதத்துவம்னும். அப்போ இந்த 10 விஷயம் ஆயிடுத்து. இனிமே பக்தத்துவம் பாகவதத்துவம் 2 11 12 அது 2 உத்தராவஸ்தை. இது வரைக்கும் ஏற்பட்டதெல்லாம் ஞானத்தின் வெளிப்பாடுகள். இனிமே ஏற்பட போகிறது பிரேமம் பக்தியோடது. அப்போ இந்த 10வது நிலை வரைக்கும் வரணும்னால் ஞானத்தை வளத்துக்கு வந்துடும். ஆனால் இனிமே ஞானத்தினால பக்தனாக முடியாது, பாகவதனாக முடியாது. இனிமே பிரேமத்தால் பக்தியால் தான் பக்தனாக முடியும், பக்தியால் தான் பாகவதனாக முடியும்னால் பெரிய வித்தியாசம். இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ளான வித்தியாசம். அப்போ இது வரைக்கும் காயான நிலையில் இருந்திருக்குமா, இதுக்கப்புறம் தான் கனிஞ்ச நிலைக்கே நம்ம அடைய வேண்டும். அதிலே பக்தத்துவமாவது அனன்ய தேவதா பக்தாக ஏ பக்த ஜனப்பிரியாக மாமேவ சரணம் பிராப்தாக தே மத் பக்தாக பிரகீர்த்திதாக என்று ஆஸ்வமேதிகத்தில் சொல்லுகிறபடியே பரமை காந்திகளை விட வசந்தவர் அதுதானும் பாகவத பர்யந்தமாய் பெற்றிருக்கை. இது வரைக்கும் பிராப்பியம் பகவானே நினைச்சிருந்தான், உத்தேசியம் பெருமான் நினைத்தான், புருஷார்த்தம் பெருமான் நினைத்தான். இல்லை, பாகவதர்களே பிராப்பியர்கள், பாகவதர்களே புருஷார்த்தம். நமக்கு பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் உத்தேசம்னு புரிஞ்சுனுட்டா 11வது நிலை. அப்பதான் இவன் பக்தன் ஆகிறான். பெருமானிடத்தே நில்லாமல் அவன் அடியார் கடியார் 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 கடியவன் என்று தெரிஞ்சுனுட்டவன் தான் பக்தன் ஆகிறான்னால். அப்போ 10 தசை வேற. நீ பாகவதனிடத்துல போகணும்னாலே பக்தி இல்லாத வராது, பிரேமம் இருந்தால் தான் பெருமானை தாண்டியே பார்ப்பேன். இது வரைக்கும் ஞானம் வளர்ந்துட்டதுனால அவரை பார்த்துட்டேன், இனிமேல் பிரேமம் வளர்ந்தா தான் ததியர்களை பார்க்க முடியும். அவனுடைய பக்தர்களாமே அவளுக்கு நம்மால் ஆனதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு அவன் வரணும்னால், அவனை தெய்வமாக மதிக்கணும்னாலே பக்தி பேரன்பு இருந்தால் தான் மாறுவானுடன். அது 11வது நிலை. கடைசி 12வது நிலை அர்த்த பஞ்சக தத்துவஜாக பஞ்ச சம்ஸ்கார சம்ஸ்கிருதாக ஆகாரத்ரய சம்பன்னாக மகாபகவதா ஸ்மிருதாக. யார் ஒருத்தனுக்கு அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்பட்டு பஞ்சசம்ஸ்காரத்தை ஆச்சாரியனிடத்தில் பண்ணிக்கொண்டு, அதாவது அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனக்ய போக்கியத்துவங்களாகிற 3 ஆகாரங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கானோ, பராசர ஸ்மிருதியில் சொன்னபடி அவன்தான் பாகவதனாகிறான். அவர் யாருன்னால் இத்தை பரகத ஸ்வீகார ரூப ஆச்சார ஆச்சாரிய அங்கீகார விஷயீகிருத்தராய். அப்படின்னா இந்த 2 இப்போ 11வது 12வது அதே நாம் பார்த்த 11ஆம் பாட்டு 12ஆம் பாட்டு. 12ஆம் பாட்டில் ஆச்சாரியனிடத்தில் சுகத ஸ்வீகாரம், 12ஆம் பாட்டில் ஆச்சாரியனுடைய பரகத ஸ்வீகாரம். அதே போல் இங்கே 11வது நிலை நாம பாகவதனை பற்றுவது, ஆச்சாரியனை பற்றுவது. 12வது நிலை அதுவும் அவன தின்னருளே, அதுவும் அவர்தான் நம்மை பற்ற போகிறார். ஆழ்வார் சொல்லும்போது என் உணர்வினுள்ளே இருத்தினேன் உணர்விலும்பனொருவனை அவனதருளால் உரற்பொருட்டென் உணர்விலுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளே. இருத்தினேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகியத்தை? அந்த இருக்கேன் அவர் வந்தார், இருக்கிறார். திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி வந்து மகள் புன்னித்தெல்வார் திருமால் சென்னு சேர்விடம் தெந்திருப்பேரேன்னு கோயிலடி அப்பக்கூடத்தான் பெருமாளுக்கு பாடினார். அதனால் இங்கே சொல்லும்போதே 11ஆம் பாட்டு நமக்கு நேர துல்லியமாக இருக்குது. 9 10 11 12 4 பாட்டு 4 தசை. அதே தசை தான் இந்த ஜீவனிடத்திலையும் மாறுகிறது. அதில் கடைசி தசை ஆச்சாரியனாலே அங்கீகரிக்கப்பட்டவராய் காட்டா பண்ண விருத்தி பர்யந்தமான ஆகாரத்ரய சம்பன்னராய் இருக்கை. இனி ஆச்சாரியனுக்கே நான் அடிமை, ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என் இருக்கிறது 12வது நிலை. இந்த 12 நிலை நன்னா இருக்கு இப்போ. ஆனால் ஆச்சரியனால் இந்த ஒவ்வொரு நிலைக்கும் இறங்கு அருள், இறங்கு அருள், இறங்கு அருள். அப்போ முதல் நிலை அத்வேஷங்கிற நிலை வந்துவிட்டா அப்புறம் அடுத்தடுத்து போகாதனால் ஒவ்வொரு நிலையிலையும் அவர் தாண்டி வச்சாகணும். இந்த நிலையில் நின்றுபடுவோம், அந்த நிலையில் நின்றுடலாம், அந்த நிலையில் நின்றுடலாம், எந்த நிலையில வேணால் நிற்கலாம் இல்லையோ. அப்போ அந்தந்த நிலையிலேருந்து நகத்தின் வராரு இல்லையோ. இப்படித்தான் 10 11 12 என்ன இந்த 12 நிலைகள் இருக்கின்றனாங்கிறத பார்த்தோமா. இதெல்லாம் இப்போ ஓரளவு அவதாரிக்க கேட்டுருக்கு.
என்ன மணியாச்சு, என்ன கேட்டுன்னு இருக்கீங்கனால், இப்போ அடியன் விட்டுட்டேன்னால் மறுபடியும் முதல் நிலையில் நாளைக்கு ஆரம்பிக்கணும். இப்போ இத்தனை நிலை வரைக்கும் வந்துட்டோமோ இல்லையோ, இன்னும் ரொம்ப நாழியாகுது, ஒரு 10 நிமிஷம் தான். இதை எப்படி சுவாமி அமைச்சிருக்காருங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பெருமானிடத்தில் சரணாகதியை நொட்டிக்கிறார். அடியன் சொல்கிறது இப்போ கத்தியத்திரயம் 3 கத்தியங்கள், அதிலே சரணாகதி கத்தியம். ஆரம்பத்தில் பெருமானிடத்தில் சரணாகதி, முதல்ல பிராட்டியனிடத்தில் சரணாகதி செய்தார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூபகுண விபவ ஐஸ்வர்யசீலா ஜனபதிகாசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே என்று பிராட்டியனிடத்தில் சரணாதி பண்ணார். அடுத்தது அவர், சரி அஸ்துதே, நீர் கேட்டதை கொடுத்தோம், அவரிடத்தில் போகலாம் என்று காட்ட, அவ அமர்ந்திருக்கிற பங்குனூத்திரத்தன்னைக்கு நாச்சியார் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரியா மகான் எழுந்துருள் இருக்க உடையவர் சரணாதி பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்து அனுப்பிச்சு வச்சார். இந்த பெருமானை பார்த்து சேவிக்கிறார். பகவன் அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன்னு நாராயண அசரண்ய சரண்ய அனன்ய சரணா தொத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே. நீர் தான் அர்த்திகல்பகர், பிரார்த்திபத்தவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவர். ஆபத்சகன், ஆபத்து காலத்தை ரட்சித்து விடுபவர். ஸ்ரீமன், எப்போதும் பிராட்டியை விட்டு பிரியாமல் இருப்பவர். நாராயண, சகல லோகங்களுக்கும் சகல பந்துவாகவும் இருக்கக்கூடியவர். ஹே நாராயண, அனன்ய சரண, அடியன் வேறு புகழ் இல்லாதவன். நீர் அசரண்ய சரண்யன், வேறு புகழ் அற்றவர்களுக்கு ஒரே புகழாக இருக்கக்கூடியவர். அடியேனோ வேறு புகழ் இல்லாதவன். அனன்ய சரணா தொத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே. அத்திரத்வயம், மொத்த பேரும் கோஷ்டியார் 100 பேர் சேவாகாலம் பண்ணிட்டு இருப்பார். இது வந்த உடனே நிசப்தமாக போடும். அத்திரத்வயம்னால் இங்கு துவயத்தை ராமானுஜர் அனுசந்தித்தார்னு அர்த்தம். அப்போ இந்த இடம் கொண்டு நிறுத்திட்டு சுவாமி துவயானுசந்தானம் பண்ணுறார். அவரவர்கள் உள்ளத்துக்குள்ளே உதடு மட்டும் ஸ்புரிக்கிறது தெரிஞ்சு துவயத்தை சொல்லிக்கணும். அவாவா சொல்லிட்டு ஆணு பெண்ணு யாராக இருந்தாலும் சொல்ல போகிறோம். அந்த துவயம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் கீழே பார்த்தது 5வது சூர்ணிகை வரைக்கும். முதல் சூர்ணிகை பகவன் நாராயண, அதுக்கப்புறம் 4 சூர்ணிகை சரணாதியை நோட்டிச்சுட்டார். அப்புறம் 6வது சூர்ணிகையில் இன்னென்ன விஷயத்தை சொல்லி பிரார்த்திக்கிறார். பிதரம் மாதரன் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வதர்மாஞ்ச சந்தியஜ்ய சர்வகாமாஞ்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அவரஜம் விபோஹோ. அனைத்தையும் விட்டேன் 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 என்று சொல்லி சரணாகதி அனுஷ்டிக்கிறார். இதெல்லாம் 6வது சூர்ணிகை. இப்போ இது சொன்னதெல்லாம் புராண வாக்கியம். அப்போது அவர் சரணாகதின்னா எத்தத்தை சொல்லணும்னா எம் வார்த்தையாக இருந்துடக்கூடாது. ஏதோ அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயண அசரண்ய சரண்ய அனன்ய சரணன் நான் சொல்லிட்டேன். சரணாகதி வெறும் எம் வார்த்தையாக இருக்கலாமா? அதெல்லாம் ரிஷிகளும் ஆழ்வார்களும் சொன்ன வார்த்தையாக இருக்கணும்னு 6வது சூர்ணையிலே அந்தந்த ஸ்லோகத்தை எடுத்து உதாகரித்தார். 7வது சூர்ணை வந்தது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. எனக்கு வேற உறவு தெரியாது. त्वमेव माता च पिता त्वमेव बन्धु, நீதான் பந்து, நீதான் சகா, நீதான் மாதா, நீதான் பிதா என்று 7வது சூர்ணையில் சாதித்தார். 8வது வந்தது பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न तत्समः अभ्यधिकः कुतोऽन्यः லோகஸ்திரயத்வப்யதிமப்பிரதாவ. உனக்கு சமமானவன் லோகத்திரயத்திலும் இல்லை, நீதான் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய என்று சொல்லிட்டார். உறவை ஸ்தாபிச்சுட்டார். எதுக்கு சொல்றாருன்னு தெரியணும் இல்லையோ. அனைத்தையும் விட்டேன் உன்னை பற்றினேன், அது முதல்ல சொன்னாரா. அதுக்கப்புறம் எல்லா உறவும் நீயே என்று 2வது சொன்னாரா. 3வது உறவு மட்டும் இல்லை, துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான், குருவும் நீயே அப்படின்னு 4வது சொன்னாரா. அடுத்து தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் காயம் பிரசாதயேத்வாம் அகமீஷமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யு பிரிய பிரியாயார்கசி தேவசோடும். அடியனுடைய மொத்த பாபங்களையும் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னு கேட்குறீரா? தந்த பிள்ளை பண்ணதை மன்னிக்க மாட்டானா? ஆசைப்பட்ட காதலன் காதலினுடையதை மன்னிக்க மாட்டானா? நண்பன் நண்பனுடையதை மன்னிக்க மாட்டானா? என்னை எப்படி வேண்டும்னாலும் எடுத்துக்கோ, இது இத்தனி தேவரீர் க்ஷமித்தருள வேண்டும். 9வது சூர்ணையில் சாதித்தார். அத்தோட பெரியோர்களுடைய ஸ்லோகங்கள் எடுத்தது முடிஞ்சுது. இனிமே மறுபடியும் பாருங்க, 10, 11, 12 அந்த எண்ணிக்கை விடாது போல். 10, 11, 12 3 3 விஷயத்தை பிரார்த்திக்கிறார். இப்போ சரணாகதி ஆயிடுத்து, மோட்சம்னு கேட்கணும் இல்லையோ. எத்தனை படி வைக்கிறார் பாருங்க. சரணாகதி ஆயிடுத்துப்போ அதுக்கப்புறம் என்ன உறவுங்கிறத முதல்ல அவனோட ஸ்தாபிச்சுக்கிறார். அதுலேயும் அவர் சொன்ன வாக்கியத்தை
சொல்றது நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை. இப்படித்தானே நீ கீதையில உன் வரவுன்னு சொல்லிண்டே, இப்படித்தானே நீ காட்டும்போது விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனர் க்ஷமிக்கணும்னு கேட்டுண்டா. இப்போ அந்த வார்த்தையை அடியன் திருப்பி சொல்றேன், நீ ஒத்துட்டு தான் ஆகணும். இது அடியனுடைய வார்த்தை இல்லை, அவர் சொன்ன வார்த்தை உன்னுடைய கேசவ அர்ஜுன சம்வாதம். அந்த வார்த்தை இப்போ நான் திருப்பி சொல்றேன்னு விட்டார். ரொம்ப சாமர்த்தியம்னு சொல்லக்கூடாது. அதுதான் அதற்கு இருக்கிற அன்பும் உறுதியும் நம்பிக்கையும். தேவரீர் சொல்லியிருக்கீர்னா மாற மாட்டீரோ இல்லையோ, அப்போ சொல்லி பிரார்த்திக்கிறேன் கூடும். என்ன அடுத்து 10வதுலே 10, 11, 12 அனாதி கால கர்மத்தை தொலைக்க வேண்டும். அந்த கர்மத்தினால எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இனிமே நாம கேட்க போகிறது பரபக்தி, பரஜான, பரமபக்தி. கைங்கரியம்னு கேட்க போறார். அந்த கைங்கரியத்துக்கு பரபக்தி, பரஜான, பரமபக்தி வேணும். அதை வரவிடாம தடுத்து இருக்கிற விக்னங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அதில் எந்தெந்த விக்னம்னு பார்த்தால் 1 கர்மா, 2 அஜ்ஞானம், 3 தேக சம்பந்தம். இந்த 3 தொலைஞ்சாலே ஒழி அது கிடைக்காதுன்னா, நம்ம அனாதி காலமாக தேகத்தோட பிரகிருதி சம்பந்தப்பட்டிருக்கோம். அதனால அஜ்ஞானத்தில் உழண்டுருக்கோம். அதனால கர்மங்கள் தப்பாக போயிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் மாற்றணும். அதுக்கு 3 சூர்ணையில் பிரார்த்திக்கிறார். 10வது மனோவாக்காயை அனாதிகால பிரவருத்த அனந்த கிருத்தியகரண அகிருத்தியகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. ஒன்றும் பாக்கி இல்லை, இது எதுவும் அவர்கிட்ட இல்லை, ஆனால் அத்தனையும் தங்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிறார். இது ஒன்றுத்துலேயே லவலேசம் அவரிடத்துல கிடையாது. ஆனால் அகிருத்திய கரண கிருத்திய அகரண சாஸ்திரம் செய்யன்னு சொன்னதை நான் செஞ்சதில்லை, செய்யாதன்னு சொன்னதை செஞ்சிருக்கேன். ஆரம்பிச்சதுல தப்பு, ஆரம்பிக்காதல தப்பு, பகவானிடத்தில் அபச்சாரம், பாகவதனிடத்தில் அபச்சாரம், அசஹ்ய அபச்சாரம். இனிமே என்ன திரிவித கரணத்தாலே மனசு, வாக்கு, காயம் அனைத்தாலும் அனாதி காலமாக பண்ணியிருக்கேன். அத்தனையும் தேவரீர் க்ஷமித்தொருட வேண்டும். இது 2வது கேட்டுக்கிறார். அப்போ முதல்ல சொல்லி சரணாகதி, அடுத்தது இன்னென்ன ஸ்லோகத்தின்படி சரணாகதி, அடுத்து எதை தொலைக்கணுங்கிறதுக்கு 10வது சூர்ணே, 11வது சூர்ணிகையிலே அஜ்ஞானத்தை தொலைக்கணும். அனாதி காலமாக கர்மா தப்பாக பண்ணியிருக்கேன், அபச்சாரங்களை மன்னிச்சிரு. ஏன் தப்பாக பண்ணேன்னு கேட்குறியா? அஜ்ஞானம், ஞானம் இல்லை. அந்த அஜ்ஞானத்தை தொலைச்சுட்டியானா சரியா போடும். அனாதி கால பிரவருத்தம் விபரீத ஞானம். ஞானத்தில் விபரீதமாக தேகமே ஆத்மா நினச்சிருக்கேன், ஆத்மா சுதந்திரன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். இதை தொலைக்கணும். ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அதாபி அர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் க்ஷமஸ்வ. ஆத்ம விஷயமா தப்பாக புரிஞ்சுட்டேன், ஒன் விஷயமா தப்பாக புரிஞ்சுட்டேன், சம்சாரத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டேன். இது எத்தையும் அதன் ஸ்வரூபத்தை அடிய ஒழுங்காகவே புரிஞ்சுக்கல, அப்படி ஓடிவிட்டேன். இன்னைக்கு தெரியணும்னால் தேவரீர் தான் தெரியப்படுத்தி ஆகணும். இப்போ சரணாகதி பண்ணிவிட்டேனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமானால், நீ தெரிய வச்சா தான் தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரிய வராது என்று 11ல் பிரார்த்தித்தார். அனாதி காலமான இந்த சம்பந்தத்தை ஒழிச்சுடு. அடுத்தது அப்போ முதல்ல கர்மத்தை தொலைனார், அடுத்தது அஜ்ஞானத்தை தொலைன்னு சொன்னார். 3வது தேக சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் போகணும் இல்லையோ. என்ன அழகா விளக்கியிருக்காரு தெரியுமோ. மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம். என்னுடைய அனாதி காலமான கர்மத்தினால வரக்கூடிய சம்பந்தம். பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவானுடைய ஸ்வரூபத்தையே மறைக்கக்கூடிய தேகம். அப்போ இது எதனால வந்தது? அனாதி கால கர்ம பிரவாகத்தினால வந்திருக்கு. பகவானுடைய ஸ்வரூபத்தையே மறைக்கக்கூடியதா இருக்கு. விபரீத ஞான ஜனனீம், விபரீதமான ஞானத்தை ஏற்படுத்தின்றிருக்கு. ஸ்வவிஷயாயாச்ச போக்யதா புத்தேர் ஜனனீம், இதிலே தானே போக்கியம்ங்கிற தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துடுறதே. இந்த சரீரம் நமக்கு சொல்ல வரதே இது போக்கியம்னு தப்பா புரிய வச்சுடுது. அதனால நான் நீ போக்கியம்ங்கிறத மறந்து சரீரம் போக்கியம்னு தோண வச்சது. இப்போ அதுதான் விபரீத ஞானம். தேகேந்திரியத்வேன போக்கியத்வேன சூக்ஷ்ம ரூபேண அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம். நீ தான் இந்த சரீரத்தை பற்றி தெய்வீ குணமஷி குஹேஷா மமேஷா, அதாவது தெய்வீஹேஷா குணமயி மம மாயாதுரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த குணமயமான சரீரத்தை தாண்ட முடியாது உன்னால் அர்ஜுனா. என் திருவடிகளில் சரணாதி பண்ணி நான் கை தூக்கி விட்டாலே ஒழிய நீ எங்கே தாண்டுவே என்ன நீ சொன்ன இதில் சிக்கின்னு இருக்கே. இப்படிப்பட்ட மாயாம் தாசபூதம் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாதா இதி வக்தாரம் மாம் தாரைய. என்னை இந்த சரீர சம்பத்திலே தாண்டி விடு. அதுக்கு நீர் என்ன பண்ணியிருக்கீர்னா 2 பண்ணேனே. சரணாகதோஸ்மி அதோஸ்மி தாசா. சரணாகதோஸ்மி இதோ சரணம் பற்றினவன், தவாஸ்மி தாசா தேவரீருக்கு அடியவன். இத்தால் என்ன சொல்றார் பெரியவாச்சல சாதிக்கிறார். சரணாகதோஸ்மி என்பதாலே பூர்வாக்கியத்தின் அர்த்தத்தை சொன்னார். தவாஸ்மி தாசகா என்பதாலே உத்தர வாக்கியத்தின் அர்த்தத்தை சொன்னார். அப்போ சரணாகதோஸ்மின்னா நாராயண சரணம் சரணம் பிரபதி ஆயிடுத்து.
உனக்கு உரியன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் ஒரே புருஷார்த்தம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறத சொல்லிட்டார். இந்த துவயத்தை சொன்னேன்னா இது சொன்னதுக்காகவே இந்த மொழி நீ தொலைக்கணும். அடியனிடத்துல வேற எதுவும் இல்லை, ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக இந்த சொல்லியிருக்கேன்னுட்டு அதுக்கப்புறம் தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே. நீர்தான் கீதையில 3 இடத்துல இன்னென்ன மாதிரி பரபக்தி பரஜானம் பரமபக்தியை சொல்லியிருக்கீர். இப்போ வேண்டியதை கேட்க போறார். அப்போ இத்தனை நாள் எதை வேண்டான்னு சொன்னது? சாபம் தீர்ந்து, வருத்தமும் தீர்ந்து, எங்கள் மேல் சாபம் இழிந்து, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தது. இத்தனை நாடி தொலையணும்னு கேட்டது. இனிமே என்ன பண்ணும்னால் மகிழ்ந்து கூடியிருந்து குளிர்ந்து கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள், இதெல்லாம் கேட்கணும் இல்லையோ? அப்போ இத்தனை நாழி கேட்டதெல்லாம் ஆண்டாள் இன்னென்ன அனிஷ்டத்தை தொலை அனிஷ்டத்தை தொலைன்னு கேட்டுனுட்டார். இனிமே ஆண்டாள் இஷ்டத்தை கொடுன்னு சொல்லும்போது இப்போதான் ஆச்சரியம் பார்க்கணும். 26ஆம் பாட்டு வந்துடுத்துனாலே வருத்தத்தை பற்றியே பேசாமல் மகிழ்ச்சியை பற்றி மட்டும் பேசுகிறாள். அப்புறம் எல்லா பாட்டையும் எடுத்து பார்த்துருங்க. 26, 27, 28, 29, 30 எந்த இடத்துலையுமே வருத்தத்தை பற்றியே கிடையாது. அப்போ சம்சாரத்திலே வருத்தம்ங்கிறது போயிடும். சரணம்னு வந்துட்டேன், சாமியாபத்தியை பிரார்த்திச்சுட்டேன். எப்போ அர்ச்சராதியில் காலை வச்சுட்டோமோ இந்த வருத்தத்துக்கு வேலையே கிடையாது இல்லையோ? அதனால தான் 25 வரைக்கும் இப்பால்னு வச்சுங்க. 26லேருந்து அர்ச்சராதியில் காலை வச்சாச்சுன்னு வச்சுக்கணும். காலை வச்சுட்டாலே வருத்தமும் தீர்தலை பற்றி பிரஸ்தாவமே இல்லை, மகிழ்தலை பற்றி மட்டுமே தான் பேசி இருக்கிறாள். ஆச்சரியமான அனுபவம். சுவாமி பிரார்த்திக்கிறார், பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக ஸ்வபாவம் மாம் குருஷ்வ. இப்போ அடியனுக்கு பரபக்தி வேணும், பரஜானம் வேணும், பரமபக்தி வேணும். இதெல்லாம் எதுக்கு கேட்குறீர்? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீர்னால் கைங்கரியம் அப்போ தான் ரசிக்கும். நல்ல பக்தி இருந்து அதனால உடலும் உள்ளமும் ஊறுகிறதா இருந்தால் என்னமா மேலே மேலே பண்ணுவேன். ஏன் வருகிறது? சுணக்கமாக இருக்கிறே, மேலே மேலே பண்ணலையேனால் பக்தி குறையிறது. இருந்தால் தானே ஓடி வந்துட போகிறார். அதனால் பெருமானிடத்தில் பக்தி வளர வளர கைங்கரியத்துக்கு தானே வருவார். பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக ஸ்வபாவம் மாம் குருஷ்வ. அந்த பக்தியை வச்சுன்னு என்ன கேட்குறீர்னால் இதுதான் இப்போ புருஷார்த்த பிரார்த்தனை. அதாவது 16வது சூர்ணையில் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்த பரிபூர்ண அனவரத நித்திய விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவோகம் ததாவித பகவத் அனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷத்தைக்கர அதிரூப நித்திய கிங்கரோ பவானி. அடிய நித்திய கைங்கரியம் பண்ணுறவனாக இருக்கணும். பரபக்தி பரஜான பரமபக்தியை வச்சு நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவ ஆனந்தம் எங்கிட்ட ஏற்படணும். அந்த ஆனந்த ஒரு பிரீத்தியை கொடுக்கணும். அந்த பிரீத்தி உந்த வெவ்வேறு கைங்கரியங்களை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிவை செய்ய வேண்டும். அது நித்திய கைங்கரியமாக இருக்கணும். அப்படி அடியேன் ஏற்படும்படி கடாட்சிக்க வேணும். நித்திய கிங்கரோ பவானி என்று கைங்கரியத்தையும் பிரார்த்திச்சுனுட்டார். இது எல்லாத்துக்கும் நாம் ஏதானும் பண்ணியிருக்கோம், பரிசியாக கேட்டுட்டே போயிருக்கோமே. அதுக்கெல்லாம் ஏதானு நம்மக்கிட்ட இருக்கான இல்லேன்னு சொல்லிவிட்டேனே, அது அத்தனை இல்லேன்னு சொல்லித்தானே உங்ககிட்ட பிரார்த்திக்கவே வந்திருக்கேன். இப்போ இனிமே பெருமாள் பேசுகிறார் ஆயிடுத்தா சொல்லி முடிச்சுட்டீரோ இல்லையோ? கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு நுட்டீரா? அப்போ சரணாகதி செய்தார். யாராரு புராண வாக்கியங்களோ அதன்படிக்கு சரணம்னு சொன்னார். எப்பப்படி தேவரீர் மன்னித்தருள வேணும்னு பிரார்த்தித்தார். அனாதி கால கர்மத்தை தொலைன்னு கேட்டுண்டார். அந்த கர்மமே வந்தது அஜ்ஞானத்தாலே, அஜ்ஞானத்தை தொலைப்பாயின்னு கேட்டார். அதனடி தேக சம்பந்தத்தாலே பிரகிருதி சம்பந்தம் தேகத்தை தொலைன்னு சொல்லிண்டார். இது இத்தனைக்கும் பிற்பாடு இதெல்லாம் தொலைச்சிருவீர் வாஸ்தவம். ஆனால் எனக்கு தேவை எது தெரியுமோ? கைங்கரியம். கைங்கரியத்துக்கு தேவை பரபக்தி பரஜான பரமபக்திகள். அப்போ பரபக்தி பரஜான பரமபக்தியை கொடு, அதனால் நித்திய கைங்கரியத்தை கொடு என்று கேட்டுட்டார். இது இத்தனைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? சரணாகதோஸ்பி தவாஸ்பி தாசகா, சரணாகதி பண்ணியிருக்கிறேன். சரணமிதி வச்சோபி மேதோதியாதுன்னு கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் சாதிக்கிறார். அந்த சரணம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே அடி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ சரணாகதோஸ்பி தவாஸ்மி தாசகா என்று சொல்லி அந்த துவயத்தை கூட ஒழுங்காக சொன்னேன்னா தெரியாது. சொன்னேன்னு பேர் இருக்கே தவிர அதையும் சரியாக சொன்னேனா, ஒழுங்காக சொன்னேனா, கிரமம் மாறாமல் சொன்னேனா தெரியாது. ஆனால் ஆசை இருக்குது. அந்த ஆசையை மட்டும் தேவர் இடத்துல விண்ணப்பிச்சுட்டு இனிமே தேவர் திருவுள்ள தான்னு சொல்லிட்டு அமைந்தார்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பெருமான் பார்த்துட்டு சுத்து முத்து பார்த்துக்கிறார். பக்கத்தில் தேவி. உண்மைதான் பேசணும். எப்படியும் ராமன் நம்பருவாள் ஒன்று கண்ணன் இல்லை, அதனால் அவர் போய் பேச போகிறது இல்லை. ராமனாக தான் பேச போகிறார். இருந்தாலும் ரொம்ப பெரியவா பேசுறதுன்னு ஒரு பார்வை பார்த்துக்கிறாடோ இல்லையோ? ஆறார் என்னென்ன இருக்கா? இப்போ இவர் சொல்ல போகிற செய்தியை வச்சிருந்து இனிமே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மக்கள் எப்படி நம்ப போகிறா, வாழ்க்கை எப்படி மாற போகிறதுன்னு அவருக்கு தெரியணுமே.
என்னை உடையவர் மொத்தத்தையும் மாற்ற போகிறார். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், இனிமே இருக்க போகிறவா கிருபாமாத்தர் பிரசன்னாச்சாரியார். அந்த சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வரணுமே. அதை கொண்டு வர்றதுக்கு தான் பெருமானிடத்தில் இப்போ கொண்டு போய் அந்த திருவடியில் வச்சுட்டு காத்துட்டு இருக்கார். இப்போ நீர் என்ன பதில் சொல்ல போகிறீரோ அதுக்கு தகுந்த மொத்த பேர் வாழ்க்கையும் மாறும். இந்த நிலைக்கு கொண்டறதுக்கு ஈஸ்வரன் எவ்வளவு கிருஷி பண்ணியிருப்பார். அதனால பண்டவர் காத்துட்டு இருந்துட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறார். ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தி உபாயத்தையா அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி. இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போறார். என்னை அடையறதுக்கு பரபக்தி கைங்கரியம் வேணும்னு கேட்டீர், அதுக்கடியா பரபக்தி பரஜான பரபக்தி வேணும்னு கேட்டீர், அதெல்லாம் வர்றதுக்கு அனுபவம் எல்லாம் வேணும்னு கேட்டீர். இது இத்தனையும் பெறுவதற்கு உம்மிடத்தில் எந்தவித உபாயங்களும் இல்லாமல் போகுமேயானாலும். இது முதல்ல பெரிய நீதிபதியாட்ட பேசுகிறார் பெருமாள். இது இல்லைன்னாலும் இது இல்லைன்னாலும் இது இல்லைன்னாலும் இது இல்லைன்னாலும் கொடுப்பேன். அப்போ எத்தால கொடுப்பேன்னு உடையவர் கேட்குறார். உம்மகிட்ட இது இல்லைன்னாலும் உம்மகிட்ட இது இல்லைன்னாலும் உம்மகிட்ட இது இல்லைன்னாலும் கொடுப்பேன்னார். அதைத்தான் கேட்குறேன். எத்தாலேன்னால் உம்மகிட்ட இல்லைன்னு சொன்னேன், எங்கிட்ட இல்லைன்னு சொல்லலையே. உம்மகிட்ட இது 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 அதிகாரம் இல்லை. ஆனால் உம்மகிட்ட என்ன இருக்கும்னால் கேவலம் மதியைவ தயா, கேவலம் மதியைவ தயான்னு திரும்ப திரும்ப சொல்றார். மத் பிரசாதாதேவ கேவலம் மதியைவ தயா. அப்போ என் தயினாலேயே நீர் இப்போ ஒவ்வொன்றா கேட்டீரே, அந்த ஒவ்வொன்றையும் கொடுப்போம். உம்ம வருத்தம் என்ன? அந்த ஒவ்வொன்றுத்துக்கு இருக்கிற எந்தது எங்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கே, தேவையில்லை, நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் நம்மை பார்த்து கொடுப்போமே தவிர வாங்குபவன் கையை பார்த்து கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுக்கிறவன் கை தான் நமக்கு முக்கியம். வாங்குறவன் கை தாழ்த்தி தெரியுமே. ஆனால் பெருமை என்ன தெரியுமோ? எங்கிட்ட கையேந்தி தொல்லியோ அதை நினைத்தே கொடுத்து விட்டு போகிறேன். எங்கேயோ போய் கையேந்தாமல் பிராப்த விஷயம் பெத்தவனிடத்திலையும் உற்றவனிடத்திலையும் கையேந்தின என்ன தப்பு? யார்கிட்டயோ தான் கையேந்தக்கூடாது. அதனால என்னிடத்தில் ஏந்தினான் பெருமான் சொல்றார். ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தி உபாயத்தையா அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி. ஒன்றும் உங்ககிட்ட இல்லைன்னாலும் அனந்த தத் விரோதி பாபாக்கிராந்தோபி. யோக்கியத்தை இல்லை இல்லை அயோக்கியத்தை இருக்கு. உனக்கு ஒன்றும் நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னாலும் போயிட்டா போகிறது. தகுதிக்கு எதிராக இல்லாததையும் வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கிற. ஆனால் இது சொல்கிறதெல்லாம் உடையவருக்காக இல்லை, சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டாருங்கிறதுக்காக வரப்போகிறவர்களுக்காக. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் ஏதோ ஒரு வரி அவரை பற்றியாக்கம் நினச்சிடக்கூடாது. அதனால் வஸ்து விஹீனோபி அனந்த தத் விரோதி பாபா கிராந்தோபி அனந்த மத அபச்சார யுக்தோபி. நிறைய என்னிடத்துல நீ அபச்சாரப்பட்டிருந்தாலும் அனந்த மதிய அபச்சார யுக்தோபி. என் பக்தர்களிடத்தில் நிறையா பட்டிருந்திருந்தாலும் அனந்த அசஹ்யாபச்சார யுக்தோபி. இது எதுன்னே தெரியாத அசக்கியமான அபச்சாரப்பட்டிருந்தாலும் ஏதது காரிய காரண பூத அனாதி விபரீத அகங்கார. இந்த அபச்சாரமெல்லாம் வச்சுருக்கீர், என்ன காரணம்னு பார்த்தேன். அனாதி காலமாக இருக்கே. இதெல்லாம் வெளிப்பாடுன்னா இதெல்லாம் காரியம். இதுக்கு காரணம் உள்ள உட்காண்டிருக்கு. இப்படி தப்பு தப்பாக அபச்சாரப்படுறோம்னா எதனாலே? விமூட ஆத்மஸ்வபாவோபி. ஆத்மா எதுன்ற விவேக ஞானமே இல்லாமல் தவிச்சிருக்கேடும் இல்லையோ, அதனால தான் தப்பாப்படுத்து. ஏதது உபய காரிய காரணபூத அனாதி விபரீத வாசனா சம்பந்தோபி. இது இத்தனை அனாதி காலமான வாசனை. அப்போ கர்ம ஜன்ம வாசனா ருச்சி இது ஒவ்வொன்றும் உள்ள நின்று தான் படுத்துறது. ஏவங்குண கிருத விசேஷ சம்பந்தோ பிரகிருதி விசேஷ சம்பந்தோபி. இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தம் தேக சம்பந்தத்தினால வருது தானே. ஏதன் மூல ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதிபௌத்திக ஆதி தெய்வீக தாபத்ரய தப்தோபி. மூன்று தாபத்தினாலே நீ இருந்தாலும் சுக துக்க தத்ஹேது ததிதர உபடிக்ஷணீய விஷயானுபவ அசங்குச்சித ரூப. அப்போ வெவ்வேறு விஷயங்களை அனுபவிக்கிறதுல ஆசை, கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரிவெறிய அளவில்லா சிற்றின்பம். இது எல்லாத்திலையும் உமக்கு ஆசை இருக்கிறவராக இருந்தாலும் இப்படியெல்லாம் இருந்து ஒவ்வொன்றா பெருமாள் இந்த குற்றம் இந்த குற்றம் இந்த குற்றங்கள்லாம் இருந்தாலும் மச்சரணாரவிந்த யுகளைக்க ஆத்தியந்திக சரணாரவிந்த யுகல ஏகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரவபக்தி விக்ன பிரதிஹதோபி. இது இத்தனையும் இடத்துல ஏற்கனவே ஏற்படலை இல்லையா? இப்போ பாரும். எதனாலேனால் இங்கே ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம். ஏதோ ஒரு விதத்தில் துவயத்தை சொன்னீரோ இல்லையோ, அது சரியா சொல்லணுமா ஒழுங்கா சொன்னீரா தெரியாது. ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம். அந்த துவயத்தை சொல்லியிருந்தீர்னால் அது சொன்னதுனாலே துவம் கேவலம் மதியைவ தயா. என்னுடைய தயையாலேயே உமக்கு அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். கேவலம் மதியைவ தயா நிசேஷ வினஷ்ட சகேதுக மச்சரணாரவிந்த. இன்னன்னது இன்னன்னது உமக்கு எல்லாம் தொலைய போகிறது பாரு. எத்தால தொலையும்னால் மதிய தயா. உம்ம தயாலே நான் ஏதானு பண்ணணுமா?
மதியைவ தயா. வேற யாரா அனுப்பணுமா? கேவலம் மதியைவ தயா. உம்மிடத்துல எத்தையுமே வைக்காமல் அத்தனை பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். அதில் சுவாமி சாதிக்கிறார், இதர விஷய ஞானம், அடியா இருக்கிற பிரகிருதி சம்பந்தம், அதுக்கடியா இருக்கிற விபரீத வாசனை, அதுக்கடியா இருக்கிற அகங்காரம், அதுக்கடியா இருக்கிற அடி 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 எது காரணமோ வேரோட கல்லி நாம் விடுங்கிறேன். அது அத்தனைக்கு நீரே தான் செய்யணுமானால் இல்லை, அத்தனையும் நாமே செய்வோம். கேவலம் மதியைவ தையா பரபக்தி விக்னஹா மத் பிரசாத லப்த. மறுபடியும் ரெண்டாவது சொல்றார், இப்போ என் பிரசாதத்தாலே இதுக்கு மேலும் என்னுடைய கிருபையாலேயே உடையராக இருப்பீர். இதுக்கு மேலே சொல்ல வேண்டியது என் கிருபையாலே, அதுக்கும் வேற ஆறுதும் இல்லை, நீர் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்திதி வரச்சேவும் மறுபடியும் தன் கிருபையாலேங்கிறார். இதைத்தான் 22ஆம் பாட்டிலேருந்து சொல்லிட்டு வந்தேன். 22, 23, 24, 25, 26, 27 தனித்தனியா இறங்கு அருள் இறங்கு அருள். ஏன் முதல் இறங்கு கடைசி அருள் வரைக்கும் போகாதானா? போகாது. எங்க வேணும்னாலும் நிற்கும். ஒவ்வொரு இடத்துலையும் மத் பிரசாதாத் மத் பிரசாதாத்துங்கிறார். மத் பிரசாத லப்த மத் சரணாரவிந்த யுகளைக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரபபக்தி மத் பிரசாதாதேவ சாட்சாத் கிருத. சரி, உமக்கு இந்த துன்பங்களை எல்லாம் தொலைத்தோம், என்னுடைய பிரசாதத்தாலேயே உமக்கு பரஜான பரபக்திகளை கொடுத்தோம். மூணாவது, என் பிரசாதத்தாலேயே என்னுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி எல்லாத்தையும் கண் முன்னாடி நீர் சாட்சாத்கரிக்கலாம் கொடுக்குறேங்கிறார். அப்போ அந்த அனுபவம் வரணும் இல்லையோ? ஏன்னா சுவாமி என்ன கேட்டிருக்கார், பரபக்தி பரஜானெல்லாம் வேணும், உம்முடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை முழுக்க அனுபவிக்கணும், அந்த அனுபவத்தினாலே பிரீத்தி ஏற்படணும், அந்த பிரீத்தி உந்த கைங்கரியம் வேணுங்கிறார். அப்போ அந்த மொத்த சாட்சாத்காரத்தையும் கொடுக்கணுமே. அந்த சாட்சாத்காரத்தை வரவொட்டாம தடுத்துன்னு இருக்கே, அந்த தடுத்துன்னு இருக்கிறது எல்லாத்தையும் தொலைக்கணுமே. அப்போ அத்தையும் தொலைத்தார், சாட்சாத்காரத்தை கொடுக்க மறுபடியும் மத் பிரசாத லப்த, என் பிரசாதத்தாலேயே சாட்சாத்காரத்தை கொடுத்தேன். நாராயண நாமத்தை கொன்னீரே, அந்த நாராயண நாமத்துக்கு இருக்கிற மொத்த அர்த்தத்தையும் கண் முன்னாடி காட்டுறேன். நாராயணன்னு சொல்லிட்டீர், சொன்னதுக்கு அர்த்தம் பார்க்க வேண்டாமா? நாரங்களுக்கெல்லாம் அயனமாய் அதற்குள்ளே உபாயமாய் உபேயமாய் அனைத்துமாக இருப்போம்னு பார்த்துக்கும். அபரோக்ஷ சித்த மன் நியாமிய மத் தாஸ்யைக ஸ்வபாவ ஸ்வரூபா மதேக அனுபவா, என்னையே அனுபவிப்பவராய் ஆகுவீர். மத் தாஸ்யைக பிரியா, என்னிடத்துல தாஸ்யம் எனக்கு கைங்கரியம் பண்றதுல ஆசையோடு இருப்பீர். அசேஷாவஸ்தோச்சித கந்தரஹிதஸ்துவம். இப்போ இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌதிகள்லாம் போச்சு இல்லையோ, ரெண்டா பிரிக்கிறார் பெருமாள். இந்த கட்டம்லாம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. இப்போ இந்த கட்டம்லாம் போக்கியிருக்கேனோ இல்லையோ, இதெல்லாம் போக்கினவனாக இருக்கிற உம்மிடத்தில் இத்தை உருவாக்க போகிறேங்கிறார். இதெல்லாத்தையும் போக்கினவனா உம் ஆக்க போறேன், இதெல்லாத்தையும் போனவரை ஆறத்துக்கு உம்மிட்ட யோக்கியத்தை இல்லேன்னு முதல் படியில் சொன்னார். அந்த யோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இதெல்லாத்தையும் போக்க போறேன்னு சொன்னார். இப்போ போக்கினவனா இருக்கிற உம்மிடத்தில் இத்தத்தை விளைக்க போறேங்கிறார். இதைத்தான் சுவாமி கேட்டார். அதே போலத்தான் பெருமாள் பதில் சொல்றார். துவயம் அர்த்தானுசந்தானேன சக. அடி என்ன பண்ணணும்னு கேட்டுக்கொண்டிருக்க. இப்போ ஏதோ ஒரு துவயத்தை சொல்லி எங்கிட்ட சரணாதி பண்ணிடு, அத்தையே சொல்லுன்றும். அதைத்தான் சொல்லிட்டேன் என்னால். அதுதான் எப்பவும் ஆத்மா இருக்கிற வரைக்கும் அத்தை சொல்லிருப்போம். துவயம் அர்த்தானுசந்தானேன சக. அது சொல்றேன். எது வரைக்கும்? சரீர பாதம் வரைக்கும். எது வரைக்கும் சரீரம் கிழவடியோ அது வரைக்கும். அது வரைக்கும் எந்த ஊர்ல இருந்துன்னு சொல்லணும்? அத்தரைவ இங்கேயே. இங்கேயேன்னு தேவரீர் எங்க இருந்துன்னு சொல்றீர்? ஸ்ரீரங்கே. ஸ்ரீரங்கே இருந்துன்னு எப்படி இருக்கணும்? சுகமாஸ்வ. அப்ப துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா. கார்த்தால ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் சொல்லாமோ? எப்பவுமே சொல்லட்டும். சதைவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. சுகமாக இருப்பீர் என்ன அத்தை சொல்லிவிட்டு திரும்ப சொல்றார். சரீரபாத சமயேது. இப்போ அது வரைக்கும் சுகமாக இருந்துட்டேன், துவயத்தை சொல்லிருந்துட்டேன். சரீரம் கீழே விழ போகிற 120 திருநக்ஷத்திரம் ஆச்சுன்னு வச்சுப்போம். சுவாமி கிளம்பணுமே. இப்போ நீர் கீழே சொன்னத்தை இதையே வச்சுன்னு அப்போ போயிடுவோமால் முடியாது உடையவரே. அப்போ வரணும். நான் திரும்ப சரீரபாத சமயத்தில் நான் வருவேன். வருவேன்னா எங்கேயும் போவே இல்லை, வேறு இருக்கார். அப்போ அந்தந்த ஸ்திதியில் சரீரபாத சமயேது கேவலம் மதியைவ தயையா அதிப்பிரபுத்தா. சரீரபாதம் ஏற்படும் போது அந்த கீழே விழுற சமயத்துக்கு என்னோட இது வேணும். ஏன்னா அது எங்கே போடுமோ எப்படி செய்யுமோ தெரியாது. உம்மை நாம அனுகிரகிக்கணும். அது சுஷும்னா நாடியை பிடிக்கணும். அது அர்ச்சராதியில் முதல் லோகத்தில் கால வைக்கணும். 12 லோகத்தை தாண்டணும். அப்புறம் விரஜையில் தீர்த்தமாடணும். உள்ளே போகணும். எங்கே என்னவோ
அப்போ அது ஒவ்வொன்றுத்துக்கும் கூட கூட நாம் கைப்பிடிச்சாகணும் இல்லையோ. மதியைவ தயா, அதைத்தான் மரணமானால் சரணமாகும் தனதாளடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சாதித்தார். அப்போ என் தயையாலே, ஆனால் இது முன் பிறந்த பிரசாதமடியாக பிறந்ததோ. இந்த தயை இருக்கே, முன்னாடி ஒரு தயை காமிச்சிரே, அந்த தயினால இதுவானால் கேவலம் மதியைவ தயா, இப்போ தோன்றின தயை இது, அதனால இதுன்னு நீர் கோக்கவே வேண்டாம். இந்த தயை இப்போ, அந்த தயை அப்போ, இதனால் அதுன்றது பேச்சுக்கே இடமில்லைன்னு. அதனால் அந்தந்த ஸ்திதி அந்தந்த தசையிலே அவர் அனுகிரகித்து தான் தாண்டி ஆகணுமே தவிர, இது என்றோ பிடித்தோம் ஏதோ பிடித்தோங்கிறது இல்லை, கேவலம் இப்போது உண்டாயிற்று. அதுக்கு திட்டாந்தத்தோட பெரியாச்சலம் சாதிக்கிறார். கர்மயோகமடியாக ஞான யோகம் உண்டாய், அதடியாக பக்தி உண்டாய், அது பரமபக்தியோமா பாதி, ஒன்று நிதானமாக வந்ததல்ல. கர்மயோகம்ங்கிறது பக்தி யோகத்தை ஞான யோகத்தில் மூட்டும், ஞான யோகம் பக்தி யோகத்தில் கொண்டு போய் விடும். அப்போ அது அடுத்தடுத்து தானே ஏற்பட்டதோ இல்லையோ. அதை போல் நான் ஏற்கனவே இதை போக்கினேனே, அதனால் சாட்சா்காரம், அதனால் அனுபவம், அதனால் சரீரபாதம், அதனால் அச்சிராதின்னு வருமோன்னா இல்லைங்கிறார். அது ஒவ்வொரு ஸ்திதியிலையும் நான் தான் வந்தாகணும், ஒவ்வொன்றுத்தையும் நான் தான் தள்ளி ஆகணும். இப்படி எல்லா இடத்துலையும் உம்மை தள்ள அக்ஷதையை போண்டிருந்தா தாங்குமான்னு கேட்போம் இல்லையோ. அதுக்குத்தானே சர்வஜனா சர்வசக்தனா சர்வாந்தராத்மாவா சரியாந்தரியாமையாக இருக்கே. எங்கேயானு தள்ளி இருந்து சக்தி குறைஞ்சிருந்தான்னா கவலைப்படணும், ஞானத்தில் குறைச்சிருந்தா நீ வரலையேன்னு தானே வருத்தப்பட்டிருந்தேன். எப்போ வந்தியோ அந்தந்த நிமிஷத்துக்கு நான் தான் அதிகாரி என்கிறார். அப்போ மாமேவ அவலோகையன் அப்பிரச்சுத பூர்வ சர்வ சம்ஸ்கார மனோரதா, எல்லா சம்ஸ்காரத்தையும் பெற்றவனாய் ஆசையோட கூட இருப்பவராய், ஜீர்ணமை வஸ்திரம் சுகேனை மாம் பிரகிருத்தியாம் ஸ்தூல சூக்மமாக விட்டு அப்புறம் சொல்றார், ததா நீமேவ ஸ்தூலமாக இருக்கிறது சரீரத்தை விட்டு களமணம் இல்லையோ, மத் பிரசாத லப்த சரணாரவிந்த யுகளை காந்திகாத்தியந்திக. இனிமே அங்கே போகிற இடத்துல என் திருவடிகளில் உனக்கு பக்திகளை ஏற்படுத்தி அதுக்கு கைங்கரத்தை கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்குறேன். மத் பிரசாத லப்த, என் பிரசாதத்தாலே மத் சரணாரவிந்த யுகளைகாந்திக ஆத்தியந்திக பக்தி பெறுவாய். கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய மத அனுபவஸ்துவம், அனவதிகாதிசயமான பிரியத்தை நீர் பெறுவீர். அந்த அனுபவத்தாலே மேன்மேலே ஆசைப்பட்டு கைங்கரத்தை பண்ண வருவீர் என்று சொல்லிட்டு கடைசி அதை முடிக்கிறார். இப்படித்தானே நான் சொல்லியிருக்கேன், அனுதன் நோக்த பூர்வமே, இது அடைவீர். இப்படி அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி. இதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். மாதே பூது அத்தர சம்சயா. அதுக்கப்புறம் இப்படி நான் பலவிடத்திலும் சொல்லியிருக்கிறேனே, நீரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறே. அனுதன் நோக்த பூர்வமே நச்சபக்ஷே கதாச்சன, நான் முன்னால் பொய் சொன்னதில்லை, இனிமே பொய் சொல்ல போவதும் இல்லை. ராமோ திர்நாபிபாஷதே, ராமன் 2வது வார்த்தை பேசி அறியான், நாம் ராமன். நீர் கண்ணன் நினைக்கிறது சயனிச்சிருக்கிற பெரிய பெருமாள், நாம் ராமன் பிரதிநிதி. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம சர்வதன்மான் பிரதித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா ஈதி மயமைவஹி யுத்தம். இப்படியாய் என்னாலேயே சொல்லப்பட்டதன்றோ. இதி மயைவ, ஏவாவர் எங்கேயுமே விடுறதல்ல. இதி மயைவ, என்னாலேயே, ஹி ஹி உக்தம் நாள், உடையவரே இது இத்தனைக்கும் வியாக்கியானம் பண்ணவர் நீர்னால். அப்படி இருக்கும்போது என்ன ஸ்லோகம் மறந்துபடுத்தா அவனுக்கு? நீர் ஏதேதோ ஸ்லோகத்தை உதாகரித்தீர், இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். ஏன் நான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டீர்? நான் சொன்னது இப்போ இருக்கே, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி. யார் ஒருத்தன் சரணம் என்னை பற்றினானோ அனைத்து ஜீவராசிகளிடத்திலிருந்தும் அவனை ரட்சித்து விடுகிறேன் என்று ராமனாக கடற்கரையிலே சொன்னோம். இது மேலடச் சொன்ன வார்த்தை அல்ல, சுப்பிரதிஷ்டிதமாய் கல்லிலே எழுதினாற் போலே அனைத்து கோடிக்கணக்கான குரங்குகளுக்கு மத்தியத்திலே சொன்னோம். விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே சொல்லோம். ஒரு நாளும் பொய்த்து போகாது. அதே தேர்தட்டில் அர்ஜுனன் கேட்டான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா என்னும் நாம் தானே சொன்னோம். இதி மயைவ ஹி ஹி யுக்தம் நாள் பிரசித்தியர்த்தே ஹி. இது பிரசித்தமானது இல்லையா? உமக்கு தெரியாதா? நீர் தானே இவ்வளவு பெரிய கீதைக்கு பாஷ்யம் எழுதினீர். ஆகவே உமக்கு உறுதியளித்தோம், உமக்கும் கொடுத்தோம், சம்பந்திகளுக்கும் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு தசையிலேயும் மத் பிரசாதாத் ஆசிரியன தசையிலேயும், பலத்தை கொடுக்கும் தசையிலேயும், விரோதியை போக்கும் தசையிலேயும், கைங்கென்றத்தை கொடுக்கும் தசையிலேயும், அர்ச்சிராதி கதி தசையிலேயும், சரீரபதன சமயத்திலேயும், ஒவ்வொரு சமயத்திலும் நம் பிரசாதத்தாலே கொடுப்போம் என்றபடியால் ஆண்டாள் பாசுரத்தில் எங்கள் மேல் சாபம் இழிய வேண்டும், நீ செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழித்தால். தேவரீர் எழுந்துருள வேண்டும், உன் கோயில் நிங்கனே போந்துருளி எம் காரியத்தை ஆராய்ந்தால்.
என்னென்னுன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் பல்லாண்டு பாட நீ இசைய வேண்டும் நீ இறங்க வேண்டும் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில் வருத்தமும் தீரவும் நீ வேண்டும் மகிழவும் நீ வேண்டும் கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள வேண்டும். இப்போ கொட்டத்துக்கு சூடகமே தோல்வரையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர் மூட நெய்பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிரவும் தேவரீர் பறை திருதி ஆகில். நீர் கொடுத்தால் தான் உண்டுங்கிறதை இந்த பாசுரத்திலேருந்து இன்றைய பாசுரம் வரைக்கும் வெகு அழகாக ஆண்டாள் விளக்கினாள். அவள் திருவடிகளே சரணம்னு பாடி இப்போ 27வது பாசுரம் அனுசந்தானம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரி சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற நயபல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் நாள்